ஒரு பாராளுமன்ற தேர்தல் நாம் ஏன் வாக்கு செலுத்தணும்? போன முறை வெற்றி பெற்ற அண்ணன் தனுஷ் அவர்கள் இன்னைக்கு அவர் பேர் கூட நிறைய பேருக்கு நினைவு இருக்குமா தெரியாது. ஒரு நிமிஷம் திடீர்னு சீமான மாறிக்கிறார் அண்ணாமலை. இன்னும் 1 ரூபா என் கையில இருந்து கொடுக்குறாரு. இன்னும் 1 ரூபா வேட்பாளர் நான் என் கையில திறக்கிறேன். இப்ப 15 நாள் கேப் இருக்கு. தேர்தல் வந்து எப்படி 10ல இருந்து 12ஆம் தேதி ஒரு 15ஆம் தேதி அறிவிப்பாங்க. அது வரைக்கும் ஒரு போஸ்ட் ஒட்டிக்கலாம், ஏதாவது பண்ணிக்கலாம். இப்ப சின்ன இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க? கூடியிருக்கிற தாய்க்குள்ளவர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம். இந்திய அரசியல் வரலாற்றில் தொடர்ச்சியாக 4வது முறையாக தனித்து ஒரு மாநிலம் முழுக்க வேட்பாளர் நிறுத்துகிற ஒரே கட்சியான நாம் தமிழர் கட்சியும் இந்த தென்காசி பாராளுமன்ற தொகுதியின் வேட்பாளராக நான் மதிவாணன் அறிவிக்கப்பட்டிருக்கிறேன். ஏற்கனவே 2 முறை உங்களிடத்திலே வாக்கு கேட்டு வந்திருக்கிறேன். 2019 பாராளுமன்ற தேர்தலிலும் இந்த ஊரிலிருந்து எனக்கு வாக்கு கிடைத்திருக்கிறது. 2021 சட்டமன்ற தேர்தலிலும் இந்த ஊரிலிருந்து மக்கள் எனக்கு வாக்கு செலுத்தி இருக்கிறார்கள். அந்த நம்பிக்கையோடு இந்த 2024 பாராளுமன்ற தேர்தலை நாம் தமிழர் கட்சிக்கு இந்த மக்கள் வாக்கு செலுத்துவார்கள் என்ற நம்பிக்கையில் நான் முதலில் சொன்னது போல 4வது முறையாக தனித்து நாம் தமிழர் கட்சி 20 பெண் வேட்பாளர்கள் மற்றும் 20 ஆண் வேட்பாளர்கள் என்று களத்தில் நிற்க இருக்கிறோம். ஏற்கனவே 31 வேட்பாளர்களை அண்ணன் சீமான் அவர்கள் அறிவித்து விட்டார்கள். இன்னும் இந்த வாரத்துக்குள்ள 40 வேட்பாளர்களுக்கான பட்டியல் வெளிப்பட்டுவிடும். எனக்கு முன்னாடி சொன்னவங்க சொல்லியிருந்தாங்க, இன்னும் இங்க இருக்க அரசியல் கட்சி எல்லாம் என்னென்ன முடிவாகல, யாரு கூட கூட்டணி, யார் கூட போவா. ஏன்னா மாப்பிள்ளை நிறைய இருக்காங்க, பொண்ணு நிறைய இருக்காங்க. இங்கேயும் போய் ஒரு மாப்பிள்ளை பொண்ணு பார்த்தாரு, அதே பொண்ணு இன்னொரு மாப்பிள்ளையும் பொண்ணு பார்த்தாரு. எங்க சம்பந்தம் முடியும் தெரியாம இந்த பவுன் பேசுவாங்க தெரியுமா, எத்தனை பவுன் போடுவீங்க, எவ்வளவு கொடுப்பீங்க அப்படின்னு அந்த பேரம் போய்கிட்டே இருக்குது. அதனால ஒவ்வொரு கட்சி எனக்கு இவ்வளவு கொடுப்பீங்களா, எனக்கு இவ்வளவு கொடுப்பீங்களா அப்படின்னு பேசிட்டே இருக்கிறதுனால இன்னும் கூட்டணி முடிவாகாம இருக்கு. கூட்டணி முடிவானதுக்கு அப்புறம் தான் குழப்பத்து இருக்குது. அதுல சீட்டு கேட்டு 4 பேர் வருவாங்க, இந்த தொகுதி எனக்கு வேணும், அந்த தொகுதி உனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தேர்தல் தேதி அறிவிக்கிற வரை அந்த கட்சிகளால் அந்த கூட்டணியை உறுதி செய்யவே முடியாது. இது கடந்த கால வரலாறு. இந்த தேர்தல் அப்படிதான் நடக்கும். ஆனா நாம் தமிழர் கட்சி தேர்தல் எப்படி மார்ச்சோட 10-12 தேர்தல்கள் அறிவிச்சிருவாங்க அப்படின்னு சொன்ன உடனே அண்ணன் சீமான் போன தேர்தலின் முடிவில் சொன்னது போலவே 40 வேட்பாளரும் தனிச்சுதான் போட்டிடுறோம், 20 பெண்கள் 20 ஆண்கள் சொல்லி இன்னைக்கு பட்டியலை வெளியிட்டுக்கிட்டே இருக்காங்க. ஏன் 4வது முறை அப்படிங்கிறத நான் திருப்பி சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த அரசியல் வரலாற்றிலேயே கட்சி தொடங்கி சொன்ன கொள்கையை 14 வருஷம் காப்பாற்றுறதுக்கு இந்திய அரசியல் வரலாற்றுல ஒரு கட்சி இருக்குன்னா அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். ஏன்னா தொடங்குகிற போது சொன்னா பாரதிய ஜனதா கட்சியோடோ காங்கிரஸோடோ திராவிட முன்னேற்ற கழகத்தோட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட ஒருபோதும் கூட்டணி பங்கீடு கிடையாது. சோறு சாப்பிடுறது கூட கூட்டு பொரியல் வைக்கிறவங்களையோ தேர்தல் அரசியல இவங்க கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படின்னு ரெத்தில் அடிச்ச மாதிரி 2009 இயக்கம் தொடங்கி 2010 கட்சியை கட்டுகிற போது எங்க அண்ணன் சீமான் சொன்னார். நிறைய பேரோட என்ன நினைச்சாங்கன்னா, இதுக்கு முன்னாடி கட்சி தொடங்கி எல்லோருமே அப்படிதான் சொன்னாங்க, நாங்க அவங்கள எதிர்க்கலாம். அது மாதிரி இவர் ஒரு ஆள் வந்திருக்காரு வருதோ அப்படின்னு நினைச்சிருந்தாங்க. இதற்கு முன்னாடி கட்சி தொடங்கியவர்களாம் யாரை எதிர்ப்பதற்காக கட்சி தொடங்கினார்களோ அவர்களுடைய கூட்டணி வச்சு உங்களோட ஓட்டு கேட்டு வந்துட்டாங்க. கடைசியா கட்சி தொடங்கின எல்லாருமே. ஆனா நாம் தமிழர் கட்சி சொன்ன வார்த்தை 14 ஆண்டு காலம் காப்பாற்றி இன்றைக்கு அந்த கூட்டணி என்ற வார்த்தையே இல்லாம தனிச்சு சுயமாக 40 பாராளுமன்ற தொகுதியிலும் வேட்பாளர் நிறுத்த தொடங்கி இருக்கிறது. இதுல நம்ம கவனிக்கப்பட வேண்டியது என்னன்னா, ஒரு பாராளுமன்ற தேர்தல் நாம் ஏன் வாக்கு செலுத்தணும்? ஒரு பாராளுமன்ற உறுப்பினரோட பணி என்ன? ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக ஒருவர் ஏன் தேர்ந்தெடுக்கப்படணும்? இந்த கேள்விகளுக்கு இன்னும் நம்ம விடை கண்டுபிடிக்கப்படவே இல்லை. எதுக்காக எம்பிக்கு ஓட்டு போடுறோம், அந்த எம்பி என்ன செய்வாரு அப்படின்லாம் ஒண்ணுமே இல்லை. எனக்கு முன்னாடி சொன்னது போல போன முறை வெற்றி பெற்ற அண்ணன் தனுஷ் அவர்கள் இன்னைக்கு அவர் பேர் கூட நிறைய பேருக்கு நினைவு இருக்குமா தெரியாது. ஏன்னா 5 ஆண்டுக்கு முன்னாடி ஜெயிச்சார், அவ்வளவுதான். ஜெயிச்சதுக்கு அப்புறம் எந்த நிகழ்ச்சியிலும் கலந்தது போல நான் பார்த்ததே இல்லை. அரசு அலுவலகத்தில் நடக்கிற நிகழ்ச்சியில கலந்துக்கிறாரு, அங்க பாராளுமன்றத்தில் நிற்கிறார். மற்றபடி மக்களை சந்தித்ததாக ஒரு இடத்துலயுமே கவனிக்கிறார். கே சார் வீட்டுல இருப்பான்னு நினைக்கிறேன். காலையில இருந்து மாலை வரைக்கும் அவர் வெளியே போனா கூட நிக்கிறது, அவர் உள்ள இருந்தா வாசலே நிக்கிறது, அவ்வளவுதான். அந்த வேலை நடக்குது. அவர் வாக்கு கேட்டு வருவது என்ன சொன்னாரு? நான் விவசாயிகளை வீட்டு பிள்ளை, நான் விவசாயத்தை பற்றி தெரிந்தவன், மேற்க 400 ஏக்கர் எனக்கு தோப்பு இருக்குது, நான் விவசாய கல்லூரியில படிச்சவன், அதனால விவசாயம் எனக்கு எவ்வளவு வலிமை வாய்ந்ததுன்னு தெரியும், அதனால விவசாயத்தை மீட்க போராடுவேன். விவசாய சாலைகள், விவசாயத்தை அழித்து அதனூடாக சாலை போடப்படுது இல்லையா, இந்த 4 வழி சாலை, அந்த திட்டத்தை நான் வெற்றி பெற்றால் நிறுத்துவேன் அப்படின்னு சொல்லி இந்த எம்பி வேட்பாளர் மட்டுமல்ல, அதற்கு ஆதரவு கேட்டு வந்த அம்மையார் கனிமொழி,
இன்றைய மாநிலத்தின் முதலமைச்சராக இருக்கக்கூடிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள், அதோட விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அன்புக்குரிய அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் உட்பட எல்லோரும் இந்த 4 வழிச்சாலை திட்டத்தை எதிர்த்து போராடிய விவசாயி சங்கத்திலே வந்து, வேற இடத்துல கிடையாது, அந்த சங்கத்தோட அலுவலகம் எங்க இருக்கோ அங்கேயே இறங்கி வந்து விவசாயிகளை கூட்டம் போட்டு கூட்டி வச்சு விவசாயி உள்ளதான் நிக்காரு, கண்டிப்பா சாலை வராது அப்படின்னு சொல்லி எல்லா விவசாயிகளும் ஓட்டு போட்டாங்க. இப்ப என்ன நடக்குது? அதே சாலை முக்கால்வாசி பணி முடிஞ்சிருச்சு. நம்ம பகுதிக்கு மட்டும்தான் கடைசியா நடத்துறான்னு சொல்லி மற்ற இடத்துல எல்லாம் மதுரையில இருந்து ராஜபாளையம் வரைக்கும் வந்து முறம் வரைக்கும் வந்துட்டாங்க. இனி இந்த பகுதியில வேலையை தொடங்க போறாங்க. அதுக்கப்புறம் இங்க வந்து நிற்கும். இப்ப விவசாயி மகன் எங்க போனாரு? விவசாயிகள் அழித்து 4 வழிச்சாலை போடப்படும் எதன் பொருட்டு அவங்களுக்கு வாக்கு செலுத்தணும் விவசாயம் பண்ணாங்க, எங்க போச்சுன்னு சொல்லுங்க. சொன்ன கோரிக்கை காப்பாற்ற முடியல. நீங்க சிந்திச்சு பாருங்க. இப்ப எனக்கு 38-39 வயசாகுது. எனக்கு மூத்தவங்க இருக்கிறீங்க. நாங்க இப்பதான் 15 வருஷமா அரசியல் இருக்குன்னு வச்சுக்கலாம். 40 வருஷமா ஓட்டு போட்டு இருக்கீங்களா? நம்ம தொகுதி வாஸ்தவர்கள். இந்த வாஸ்தவர்கள் தொகுதியில செண்பகவல்லி அணை திட்டம் எவ்வளவு நாட்களா இருக்குது? செண்பகவல்லி அணை திட்டத்தில் ஏற்பட்ட உடைப்பை சரி செய்யணும்னு எத்தனை வருஷமா துண்டறிக்கையில பாக்குறீங்க? இந்த வருஷம் துண்டறிக்கையில பாப்பீங்க. எல்லா கட்சியும் எழுதுறாங்க. 40 வருஷமா கோரிக்கையாக வைத்திருக்கிற அந்த துண்டறிக்கை கோரிக்கை ஏன் சரி செய்ய முடியல? ஒரு அணையோட உடைப்பை ஒரு பாராளுமன்ற உறுப்பினரால் சரி செய்ய முடியாதா? ஒரு மாநில அரசாங்கத்தால் சரி செய்ய முடியாதா? நீங்க சிந்திச்சு பாருங்க. என்றைக்காவது வாக்கு கேட்டு வரட்டும் நம்ம கேட்கிறோமா? ஏப்பா போன தடவை இதுதான் போட்டிருந்த, இந்த தடவை இவர்தான் போட்டிருக்க, 5 வருஷம் எம்பி ஆத்திருக்கீங்க, உங்க கூட்டணி தானே ஓட்டு போட்டான், ஒரு அணையின் உடைப்பை ஏன் சரி செய்ய முடியல அப்படின்னு கேட்க முடியலையா? அந்த அணை யார்கிட்ட இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? இப்போ நீங்க சிந்திச்சு பாருங்க. அணை காமராஜர் அவர்கள் ஆட்சி காலத்தில் இருக்கிற போது இதே செண்பகவல்லி அணையில உடைப்பு ஏற்படுகிறது. அப்படி உடைப்பு ஏற்படுவது 2 லட்சம் ரூபாய் செலவழிச்சு முதலமைச்சராக இருந்த காமராஜர் அந்த அணையின் உடைப்பை சரி செய்கிறார். அதுக்கப்புறம் கொஞ்ச நாட்கள் கழிச்சு கருணாநிதி அவர்கள் ஆட்சி காலத்துல அந்த அணையில உடைப்பு ஏற்படுகிறது. கருணாநிதி அவர்கள் சரி செய்ய வேண்ட கருணாநிதி என்ன பண்றாரு? 5 லட்சம் ரூபாய் எங்க கொடுக்கிறாரு? எது 5 லட்சம்? எம்ஜிஆர் ஆட்சி காலத்துல அணை உடை போறது சரி செய்ய வேண்டிய எம்ஜிஆர் 5 லட்சம் ரூபாய் கொண்டு எங்க கொடுக்கிறாரு? கேரளாவிட கொடுக்கிறாரு. எது சரி செய்ய வேண்டிய தமிழ்நாட்டு முதலமைச்சர் இன்னைக்கு சொல்ற புரட்சி தலைவர் பேசிட்டு இருக்கல, அந்த மகாத்மா தான் கேரளாவிடம் கொடுத்துட்டாரு 5 லட்சம் ரூபாய் நீங்க சரி செய்யுங்கன்னு. அவன் கொஞ்ச நாள் அப்படியே வச்சிருந்தான். ஆட்சி மாறிச்சு, கருணாநிதி ஆட்சிக்கு வந்தாரு, அவன் பணத்தை திருப்பி கொடுத்தான். 5 லட்சத்தை வாங்கி கஜாவில போட்டலாம். இன்னைக்கு வரைக்கும் அந்த அணை உடைப்பு சரி செய்யப்படல. இப்ப என்ன சொல்றாங்க தெரியுமா? 2 மாநிலம் சேர்ந்துதான் முடிவு செய்யணும் செண்பகவல்லி அணையை சரி செய்வது. இந்த மாநிலங்களுக்கு 2 மாநிலங்களுக்கு இடையில் எல்லாம் பிரச்சனை அப்படிங்கிறாங்க. நான் கேட்கிறேன், நம்முடைய அணை என்பது எப்படி கேரளாவுக்கு சொந்தமானதா மாறிச்சு? ஒரு மாநில முதலமைச்சராக இருந்த காமராஜரால் சரி செய்ய முடிந்த அணை எப்படி அதற்கு பின் வந்த திராவிட முன்னேற்ற கழக அண்ணா திராவிட முன்னேற்ற கழக முதலமைச்சரால் சரி செய்ய முடியல? ஏன் கேரளாவுக்கு தாரை வார்த்து கொடுத்தாங்க? ஒருத்தருமே கேட்கலையே. நம்ம வீட்டுல ஒரு பகுதியை பக்கத்து வீட்டுக்கார ரேசா தண்ணி பட விடல, சந்துக்குள்ள போய் வெள்ளை அடிக்க விட மாட்டோம். அவன் வீட்டு ஓட்டோட தண்ணி நம்ம வீட்டு சுவத்துல விழுந்து அந்த மழை தண்ணி விழுந்து கரை பிடிக்குது அப்படின்னா சுவர் பாலா போயிருந்து சொல்லி பக்கத்து வீட்டுக்காரன் மல்லு கட்டிட்டு வீட்டை வந்து கோர்ட்ல போய் நின்றுட்டு இருக்கிறோம். எப்படி? நம்மளோட இடம் அவ்வளவு மதிப்பா இருக்கு நமக்கு. ஆனா நம்ம நாட்டோட சொத்து, நம் மாநிலத்தோட சொத்து அங்க இன்னொரு மாநிலத்துக்கு போயிருச்சு. அதுக்கு காரணம் கருணாநிதி இங்க இருக்க எம்ஜிஆர் கிடையாது. ஓட்டு போட்ட நீங்களும் எங்க அப்பாவும் தான். எது? கருணாநிதி முதலமைச்சராக்கிய நீங்களும் எம்ஜிஆர் முதலமைச்சராக்கிய உங்க அண்ணன் தம்பி தான் எங்களுடைய சொத்து இன்றைக்கு கேரளாவிடம் இருப்பதற்கு சமம். நான் சொல்றது உங்களுக்கு விளையாட்டுக்க தெரியலாம். ஏதோ அதுக்கு அது போய் போனா முதல்ல உங்களுக்கு என்னடா நான் வேலை பார்த்தா சோறு கிடைக்கும் போது அப்படின்னு நீங்க நினைக்கலாம். தலையணைக்கு போறீங்கல்ல, தலையணைக்கு போகிற போது 4 கிலோமீட்டர் உள்ள போன ஒரு குவாரிக்காக வழி போது கொஞ்சம் தூரம் போன இடதுபுறத்துல ஒரு அணை ஒரு கட்டடம் கட்டி வச்சிருக்காங்க, பாத்துருக்கீங்களா? செக் போஸ்ட். அது யாரோடது? கேரளா ஃபாரஸ்ட், கேரளா வனத்துறையோட அலுவலகம். நீங்க நினைச்சு பாருங்க இந்த அரசாங்கம் எப்படி இருக்கிறது. பக்கத்துல ஒரு அரசாங்கம் எப்படி நடத்துறான், சோறுதிங்கிற எப்படி அரசாங்கம் நடத்துறான், பீலிங்கிற எப்படி அரசாங்கம் நடத்துறான் அப்படின்னு நினைச்சு பாருங்க. இந்த மண்ணுல தமிழ்நாடு இங்க இருந்து போற 4 கிலோமீட்டர் தொலைவில் கேரளா வனத்துறை இருக்குது. அந்த வனத்துறை கட்டடம் உள்ள இருக்குன்னு உங்க கண்ணுக்கு தெரியாது. ஏன் தெரியுமா? வனத்துறை கட்டடத்தை சுத்தி அவ்வளவு மரங்கள் வச்சிருக்கான். ஏன்? அது வனத்துறை அலுவலகம், வனங்களை பாதுகாக்கக்கூடிய இடத்தை கொண்டு ஆபீசர்கள் அதிகாரிகள் இருக்கக்கூடிய இடம் சொல்லிட்டு அந்த கட்டடத்தை சுத்தி அத்தனை மரங்களை வச்சிருக்கான். நீங்க நின்று மரத்தை விலைக்கு பார்த்தா தான் உள்ள கட்டடம் இருக்கிறதே தெரியும். யாரு? கேரளா வனத்துறை. நல்லா புரிஞ்சுக்கங்க, அது இருக்க இடம் தமிழ்நாடு.
அதுக்கடுத்து ஒரு 500 மீட்டர் தள்ளி போனீங்கன்னு வச்சுக்கோங்க, வலதுபுறத்துல போங்க, அந்த தலையணை போற வழியில ஒரு மொட்டை கட்டடம் மட்டும் இருக்கும். இதே மாதிரி ஒரு முதல்ல தரம் மட்டும் போட்டு மொட்டை கட்டடம் இருக்கும். அதுக்கு பக்கத்துல முன்னாடி ஒரு சேர் இருக்கும். அந்த சேர் காலியா தான் இருக்கும், உட்கார்றதுக்கு ஆள் இருக்காது. ஏன்னா வெயில் மல்லாந்து அடிக்கும் மலை மாதிரி. அதுல உட்கார முடியாம அந்த சேர்ல உட்கார வேண்டிய ஆள் எங்க இருப்பாரு? கட்டடத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சு நிப்பாரு. நீங்க ட்ரன்னு பைக்ல போனீங்கன்னா சத்தம் கேட்டு அங்கிருந்து ஓடி வராங்க. திருடனை பார்த்து ஒருத்தர் பிடிக்க ஓடியாரு, அது மாதிரி ஓடியாரு. யாரா அவன் குறுக்க வருது அப்படின்னு கேட்டா, நான் தான் ஃபாரஸ்ட் அப்படிமா. ஃபாரஸ்ட் இங்க உட்கார வேண்டியதானா? வெயில் அடிக்கல, உட்கார முடியல. ஃபாரஸ்ட் ஆபீஸ் எப்படி இருக்கு? மொட்டை வெயில இருக்குது, சுத்தி ஒரு மரம் இல்ல. அதே பக்கத்துல கேரளா ஃபாரஸ்ட் அதிகாரி வச்சிருக்கான் மரம், அவ்வளவு வச்சிருக்கான். அவனும் சம்பளம் வாங்குறான்ல, இவனும் சம்பளம் வாங்குறான்ல. என்ன அர்த்தம்? அந்த அரசாங்கம் வனத்துறைனா என்னன்னு சொல்லி கொடுத்திருக்கா, வனத்துறை எப்படி பாதுகாக்கணும்னு சொல்லி கொடுத்திருக்கா, ஒரு வனத்துறை அலுவலகம் எப்படி இருக்கணும்னு சொல்லி கொடுத்திருக்கா, ஒரு வனத்துறை அதிகாரி எப்படி இருக்கணும்னு சொல்லி கொடுத்திருக்கா. அந்த அரசு சரியா இருக்குது, அந்த அரசியல்வாதி சரியா இருக்கா, இந்த அரசு அதிகாரியும் சரியா இருக்கா. ஆனா இவங்க அப்படி இருக்காங்களா? இந்த அரசியல்வாதிகள் அப்படி இருக்காங்களா? ஒரு வனத்துறை அலுவலகம் மொட்டை மலையில கிடக்குத, ஒரு வனத்துறை அலுவலகம் எப்படி இருக்கணும்னு சொல்லி ஒரு வனத்துறை மந்திரி சொல்லி இருக்கணும்ல. வனத்துறை மந்திரிட்ட போய் கேளுங்க, முதல் வனம்னா என்னன்னு கேளுங்க, வனம் எப்படி இருக்கணும்னு கேளுங்க, வனத்தில் என்னென்ன மரங்கள் இருக்குன்னு கேளுங்க. அந்த மரங்கள் இவங்க அப்பா வச்சதா, ஆத்தா வச்சதா, மாமா வச்சதா, சித்தப்பா வச்சதா கேட்டு பாருங்க. மரங்களை சாலை போடுறன்னு சொல்லிட்டு ரோட்ல இருக்க மரத்தெல்லாம் வெட்டிட்டு போறாங்க. நம்ம ஊரு சிவகிரில இருந்து உள்ளாறு புளியங்குடி வரைக்கும் நான் பள்ளிக்கூடம் ராயல்ல படிக்கும் போது சனி ஞாயிறு எல்லாம் பார்த்தா நவா மரத்துக்காக அப்படி போய் நிற்போம். ரோட்ல வாரம் முறைலாம் நிற்கிறான். ஏன் நினைக்கிறீங்க? கார் போறது தெரியாம, லாரி போறது தெரியாம விழுந்த பழத்தை பிறக்கிறதுக்கு அத்தனை பேக போய் நிற்போம். குளிக்க போயிட்டு அப்படியே போய் நிற்போம். காலைல போனா சாயங்காலம் வீட்டுக்கு. அதுவே வருமானத்தை பார்த்தாலும் உண்டு. அப்படியே வாங்குறது வர வேண்டிய பாட்டி கொடுக்க வேண்டியது, அந்த காசு வாங்கி வேற திக்க வேண்டியது. அந்த அளவுக்கு மரம். இப்ப போய் யாராவது நிக்க முடியுமா? ஒரு மரம் இருக்கா? ஒரு நாவல் மரம் இருக்காங்க, நவப்பழ மரம் ஒரு மரம் இருக்கான்னு பாருங்க. என்ன ரோட பெருசா விரிவாக்கம் பண்ணிட்டாங்க. அங்க என்ன அந்த ரோடு, அந்த மரத்தை வெட்டிட்டு சாலை போட்டாமல. சிவகிரில இருந்து புளியங்குடிக்குள்ள ஒரு விபத்து நடக்கலையா? ஒரு ஆக்சிடென்ட் நடக்கல, ஒருத்தரும் சாவலையா? அதுக்கப்புறம் தான் ரொம்ப பேர் செத்துருக்காங்க. எப்படி? அதுக்கு அப்புறம் தான் ரொம்ப பேர் செத்துருக்காங்க. அப்ப சாலை விரிவாக்கம்ங்கிற பேர்ல அத்தனை மரங்களை வெட்டுறமே. இந்த மரத்தை வெட்டதுனால ஏற்பட்ட இழப்பு என்னன்னு யாராவது பேசிருக்காங்களா? நீங்க நினைச்சு பாருங்க. ஒரு மரம், அந்த அரசாங்கம் சட்டம் சொல்லுது, ஒரு மரம் வெட்டினா கிட்டத்தட்ட 10 மரங்களை நட வேண்டும் என்று தீர்ப்பு சொல்லுது. இங்க இருக்கக்கூடிய வனத்துறை சட்டம் சொல்லுது. ஒரு மரத்தை வெட்டினா 10 மரம் வச்சிருக்காங்களா? யோசிச்சு பாருங்க. கேரளா இருக்கு பாருங்க, கேரளா அங்க இப்படிதான் சாலை பணி நடந்துகிட்டு இருக்கு. சாலை பணி நடக்கிற போது ஒரு மரத்தை வெட்டக்கூடிய அவசியம் இருக்கிறது. அந்த மரத்தை வெட்டுறான். மரத்தை வெட்டத ஒருத்தர் வீடியோ எடுக்கிறான், அந்த பையன் எடுக்கிறான் பாருங்க. அது மாதிரி ஒருத்தன் காணொலி எடுக்கிறான். அந்த மரம் வெட்டி கீழே விழுது. மரத்துல இருந்து நிறைய பறவைகள் வந்து பறந்து, கிளிகள் நினைக்கிறேன், பறந்து போகுது. அதை காணொலி ஆக்கி வெளியில விடுறான். வைரல் ஆயிடுச்சு. ஒரு ஜட்ஜி இருக்கு, அவருக்கு நீதிபதி. அந்த நீதிபதி அந்த வழக்கை அவரே முன்னாடி இருந்து எடுக்கிறாரு. தானா முன் வந்து வழக்கு எடுக்கிறாரு. அந்த மரத்தை விட்டு நீங்க நான் கிடையாது, சாதாரண மனிதர்ல, அரசு அதிகாரிகள் தான், அரசு ஊழியர்கள் தான். அவங்க மேல வழக்கு பதிவு பண்ணி அந்த கூடு கட்டி அதுல இருந்த கிளி இருக்கு பாருங்க, அதுல கிட்டத்தட்ட 150 உயிரினம் இறந்து போச்சுன்னு சொல்லி அவங்களுக்கு 1 ஆண்டு கால தண்டனை. என்ன தண்டனை? 100 மரத்தை நட்டு 100 மரத்துக்கும் தினம் தண்ணி ஊத்தணும் அப்படின்னு சொல்லி 1 ஆண்டு காலம் தண்டனை. பார்க்க வினோதமா இருக்கலாம், பைத்தியக்காரன் இருப்பான் பாருங்க அந்த ஜட்ஜு அப்படின்னு தோணுதுல. அதனாலதான் அந்த நாடு அப்படி இருக்குது. நம்ம ரொம்ப அறிவாளியா இருக்கும்போது நம்ம இப்படி இருக்கிறோம். எப்படி? ஒரு மரத்தில் வாழக்கூடிய உயிரினம் கூட எவ்வளவு மனித உயர்ந்ததுன்னு ஒரு நீதிபதி எடுத்திருக்கிறாங்கன்னா அங்க அரசியல் சுத்தமா இருக்கு, அங்க அரசியல்வாதி சுத்தமா இருக்கான். அதனாலதான் அந்த அரசு நிர்வாகங்கள் சரியாக இருக்குது. இங்க அரசியல் அப்படி இருக்குதா இல்லையே? நமக்கு அதை பத்தி எல்லாம் என்ன பிரச்சனை இருக்குது? நம்ம அதெல்லாம் பாக்குறது இல்லை. நம்ம இதெல்லாம் எதுக்குப்பா, ஏதாவது ஒரு ஓட்ட அவ்வளவுதானே, விடு, கண்ணை முடிக்கிட்டு சாப்பிட்டு போட்ட மாதிரி இப்படி பிங்கி பாங்கி அப்படின்னு ஒரு குத்துனா முடிஞ்சு வச்சு வந்துட போறோம். இதுக்கு எதுக்குப்பா இவ்வளவு பேச்சு அப்படிங்கிறீங்களா? காலங்காலமா அப்படி நினைச்சு அரசியல் நமக்கு எதுக்கு, அரசியல் நமக்கு எதுக்கு? நான் படிச்சிருக்கேன், அரசியலா நம்ம டீசென்டான பையன்பா, அரசியலா சாக்கடை மாதிரி அப்படிங்க ரோட்ல அலைவாங்க. நம்மளாம் அப்படி அலைய முடியுமா? நம்ம படிச்சிருக்கோம், வேலைக்கு போனோம், இவங்க நம்மளுக்கு படிச்சவங்க. ஒரு 4 ரூபா சம்பாதிச்சிடக்கூடாது, ஒரு வண்டி வாங்கிடக்கூடாது. இங்க ரோட்ல போறவங்கலாம் பார்த்தா அவங்க பிச்சைக்கார மாதிரியே தெரிய ஆரம்பிச்சிடும். அப்படியே நம்ம வர்றது என்ன, இந்த ஊரை விட்டு வெளியே போய் வேலைக்கு போயிட்டோம்னு வச்சுங்க, ஊருக்காரன் பார்த்தா பைத்தியக்கார மாதிரியே நினைச்சிருது. இந்த சமூகம் அவலட்சணம் பாருங்க, அதுதான் மிகப்பெரிய சிக்கல். அரசியலை யாரோ யாருக்கானதுன்னு சொல்லி விலை விட்டு ரேஷன் கடையில ஓசி அரிசி வாங்குறாங்க பாருங்க, அவங்களுக்கு மட்டும்தான் அரசியல் நினைச்ச பாருங்க. அங்கதான் தப்பாய் போச்சு. நீங்க தான் வாக்கு தெரியுங்க, நீங்க தான் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்துங்க. கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு முன்னால் நரேந்திர மோடி அவர்கள் இந்த நாட்டின் பிரதமராக வந்தாரு. நம்ம நினைச்சோமோ நினைக்கலையோ, நாம விரும்பணுமோ விரும்பலையோ, பிரதமராக அவர் வந்த உடனே ஒரு நாள் நைட்டு திடீர்னு அறிவிச்சாரு, உங்க பையில என் பையில, உங்க வீட்டுல என் வீட்டுல இருக்கக்கூடிய பழைய 500 ரூபாய் 1000 ரூபாய் செல்லாதுன்னு அறிவிச்சாரு. நீங்க நினைச்சு பாத்தீங்களா? நாட்டுல இப்படி ஒரு காலம் வரும், நம்ம இருக்க ஒரு உழைச்சு சேர்த்து வச்ச ரூபாய் நோட்டெல்லாம் செல்லாம போயிடும், புது நோட்டு கொடுக்கறது தான் நம்ம வச்சுட்டு இருக்கணும் அப்படிங்கிற காலம் வரும் நினைச்சலாம். நினைக்கவே இல்லை. ஆனால் முடியும். ஏன் தெரியுமா? ஒரு அரசியல்வாதி, அரசு அதிகாரம் அடைச்சவன் அதிகாரத்துல உட்கார்ந்தா அந்த அரசியல்வாதி சொல்றதெல்லாம் சட்டமாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அப்ப அரசியல் வந்து ரொம்ப சாதாரணம் அப்படின்னு நினைக்க, ரொம்ப பவர்ஃபுல்.
ரொம்ப அதிகாரமுடையது. அரசாங்கத்தால், அரசியலால் எல்லாவற்றையும் மாற்ற முடியும். உங்களுக்கு எதெல்லாம் கிடைக்கலன்னு நினைக்கிறீங்களோ, எதெல்லாம் வேண்டாம்னு நினைக்கிறீங்களோ, எதெல்லாம் வேணும்னு நினைக்கிறீங்களோ எல்லாவற்றையும் மாற்ற முடியும். ஒரு செய்தித்தாள் எடுத்து பார்த்துட்டு இதெல்லாம் நடக்குது, அடடா ஏண்டா அப்படி பண்ணாம விட்டீங்க அப்படின்னு பேசுறீங்களா, அதை செய்யக்கூடியது அரசியல்வாதி தகுதி இருக்குது. அப்ப அந்த அரசியல்வாதியை உருவாக்குற தகுதி யார்கிட்ட இருக்குது? உங்ககிட்டே என்கிட்ட இருக்குது. உட்கார்ந்து வேடிக்கை பார்க்கறதோட நம்மளோட கடமை முடிஞ்சது இல்ல. சிந்திக்கணும். ஒரு வாக்கையை செலுத்துகிறோமே, ஏன் செலுத்துகிறோம்? வாக்கு எதுக்கு? வாக்கு உங்கள் உரிமைன்னு ஏன் பேசுறான்? வாக்கை செலுத்துங்க, வாங்க பொண்ணான வாக்கை செலுத்துங்க, விலமதிக்க முடியாத வாக்கை செலுத்துங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே விலை பேசிக்கிட்டே வருகிறான். எது? விலை மதிக்க முடியாத வாக்கு சொல்லிட்டு அதுக்கு விலை பேசுவான். 500 ரூபாய், 300 ரூபாய். எம்பி தேர்தல் கொஞ்சம் கம்மியா தான் கொடுப்பாங்க, ஏன்னா 6 தொகுதி கொடுக்கணும்ல. எம்எல்ஏ தேர்தல் கொஞ்சம் கூட்டி கொடுப்பாங்க. அதே பஞ்சாயத்துல இன்னும் கொஞ்சம் கூட்டி கொடுப்பாங்க. வார்டு மெம்பரா தூக்கியே கொடுத்துருவாங்க, ஏன்னா ஓட்டு குறைஞ்சிக்கிட்டே போதில்ல. ஒரு சரக்கு கொடுப்பாங்க, கோட்டை கொடுப்பாங்க, கோழி பிரியாணி கொடுப்பாங்க. அது ஓட்டு போடுற அன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஊரங்கு திருவிழா. அடே அப்பா, சட்டி சட்டியா பிரியாணி தான். நம்ம சோத்தையே பார்க்காத மாதிரி அவங்க போய் நின்றுக்கிட்டு அந்த பிரியாணி வாங்கி தின்னதான் நம்ம உயிரோடு வாழ்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு இதை சொல்லிட்டா கூட கொஞ்சம் கோவம் வந்துடும். எங்களை போய் ஓசில பிரியாணி வாங்கிக்கின்னு சொல்றான். அப்புறம் ஏன் திங்கணுங்கிற? வருஷம் 5 வருஷம் நம்ம உழைக்கிறோங்க, நம்ம உழைச்சு நம்ம சாப்பிடுறோம். இந்த ஒரு நாள் அவங்க கொடுக்குற சோத்துல நம்ம வாழ்ந்துட முடியுமா? யோசிச்சு பாருங்க. இந்த 15 நாள் பிரச்சாரத்துக்கு போகும்போது அவங்க கொடுக்குற கோட்டரை நம்ம உயிர் வாழ்ந்துருமா? தினம் போனா ஒரு கோட்டரு, காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் போனா கூட 200, இல்ல அவன் வீட்டிலே உட்காந்துக்கிட்டா 500 ரூபாய் எக்ஸ்ட்ரா. 10 ஆள் கூட்டு போனீங்கன்னா அதுக்கு ஒரு சம்பளம். இப்படி எல்லாம் வாங்கி நம்ம என்ன பண்ணிட முடியும்னு நினைக்கிறீங்க? நீங்க பாருங்க, இந்த தேர்தல் என்ன சொல்லிருக்கா, ஒரு நாடாளுமன்ற வேட்பாளர் நான் இருக்கேன்னு வச்சுக்கிறேன், 95 லட்சம் ரூபாய் செலவழிக்கலாம் கணக்கு சொல்றது. இது 95 லட்சம் ரூபாய் செலவழிக்கலாம். 95 லட்சம் ரூபாய் செலவழிச்சு நான் ஜெயிச்சிட்டோம்னா, நீங்க மனசாட்சியை தொட்டு, உங்களுக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருந்தா நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க, நான் உங்களுக்கு வேலை செய்வேனா, எனக்கு வேலை செய்வேனா? 95 லட்சம் ரூபாயா ஒருத்தர் தேர்தலில் செலவழிச்சுட்டு நான் ரொம்ப யோக்கியமா உங்களுக்கு தான் வேலை பார்ப்பேன்னு சொல்றான்னா, நான் சொல்றது வெறும் 95 லட்சம். இது கவர்மெண்ட் கணக்கு. நம்ம 95 லட்சமா செலவழிக்காங்க. எம்எல்ஏ தேர்தலுக்கே 40-50 கோடி செலவழிக்கிறாங்க. எம்பி தேர்தலுக்கு எத்தனை கோடி செலவழிப்பான்னு கணக்கே கிடையாது. அவ்வளவு கோடி பணத்தை இறக்கிட்டு அவன் வென்று உங்களுக்கு உழைப்பானா, அவனுக்கு உழைப்பானா? அப்புறம் வந்துட்டு நல்ல ரோட காணும், நல்ல விளக்க காணும், நல்ல சாலையை போடல, சாக்கடாவ சரியா இல்ல, கொசுவா கொத்திக்கிட்டு இருக்குது, தண்ணி வரமாட்டேங்குது, வீடு ஒழுங்கா கொடுக்க மாட்டேங்கான், குசை கட்டி கொடுக்க மாட்டேங்கான், பள்ளிக்கடம் வரமாட்டேங்குது, பஸ் ஓட்ட பஸ்ஸா வருது, டாஸ்மார்க்கா திறந்து வச்சுறான். பாப்பாங்க எல்லாத்துக்குமான காசு தான் அவன் எடுக்க முடியும். நீங்க யோசிச்சு பாருங்க. நம்ம ஒரு கடை வைக்கிறோம், 10 லட்சம் ரூபாய் போட்டு ஒரு தொழில் தொடங்கணும்னா ஒரு ஆண்டுக்குள்ள வருஷத்துக்கு இவ்வளவு வருமானம் கணக்கு போடுறோம்ல. ஏன் 10 லட்சம் ரூபாய் வட்டிக்கு சாதாரணமா வங்கியில செலுத்திருந்தா கூட, ஒரு வீசி வட்டி வந்தா கூட இவ்வளவு வரும். அப்ப நம்மளோட உழைப்பு இருக்குது. இது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு வருமானம் எதிர்பார்க்க தொழில் பிசினஸ் 10 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் முன்பணம் போடுறோம். அப்ப 95 லட்சம் ரூபாய் கிட்டத்தட்ட 40 கோடி 50 கோடியை செலவழிச்சுட்டு எவன் யோகியனா இருப்பான்? எவன் யோகியனா இருப்பான்? அவனை செலவழிக்க வைக்கிற பாருங்க, நம்ம தான் குற்றவாளி. அவன் என்னைக்காவது வாங்க மாட்டேன்னு சொல்லிருக்குமா? சொல்ல முடியாது. என்ன சொல்ல தெரியுமா? இல்ல தம்பி, வாங்கிட்டாலும் உனக்கு போடுறேன், வாங்க மாட்டேன்னு சொன்னு வச்சுக்கோங்க, அவன் ஜெயிச்சிட்டான்னா எங்களுக்கு எதுவுமே தரமாட்டான். ஏன்னா அப்ப போட்ட காசை திருப்பி வந்து கொடுக்குற மாதிரியும், அது முதலில் தேர்தலுக்கு மட்டும் தான் கொடுக்க மாட்டேன், அதுக்கப்புறம் தான் நம்மகிட்ட கொடுப்பான். அவன் என்ன கொடுத்துட போறான் நமக்கு? யோசிச்சு பாருங்க. இந்த இப்ப அரசு ஆட்சிக்கு வர முன்னாடி சொன்னாங்க, நாங்கள் உங்களுக்கு யார் ஒரு அமைச்சர் பொன்முடி தானே, ஓசில உங்களுக்கு வாசி பஸ் எல்லாமே வாசி, இப்ப அவருக்கு வாசியில கொடுத்துட்டு இருக்காங்க. ஜெயில வாசியில சாப்பாடு, வாசியில கரண்ட், வாசியில படுக்க, அது முதல் அமைச்சர் அந்த பேச்சு எல்லாம் ஓசி. நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு மக்கள் பிரதிநிதி மக்களை பார்த்து, மக்களுடைய வரிப்பணத்திலிருந்து கொடுக்கப்பட்ட அந்த பொருட்களை பார்த்து இலவசங்களை ஓசி சொல்லிட்டு மக்களை குத்தி காட்டுறாரு. ஓசி ஓசினா நீ யோசிச்சு பாருங்க, மக்கள்கிட்ட ஏன் ஓசி கொடுக்குற? நீ ஓசி கொடுப்பதற்கான முறை எங்க இருந்து வந்தது? நீங்க அமைச்சரானது எப்படி? நீங்க சட்டமன்ற உறுப்பினர் எப்படி? மக்கள் வாக்கு செலுத்துறாங்க, நீங்க சட்டமன்ற உறுப்பினரா, நீங்க அப்புறம் அமைச்சரா, நீங்க திட்டம் வகுத்தீங்க, அது ஓசியில வந்துருச்சு. அப்ப அவர் ஓசிங்கிற ஒரு வார்த்தையை கொண்டு வரதுக்கு காரணமே யாரு? ஓட்டு போட்ட நீங்களும் நானும். உங்களுக்கு புரியும் நினைக்கிற அரசியல் இங்கோ இருக்கிற மந்திரம் கிடையாது. ஓட்டு போடுற உங்க கையில தான் இருக்குது, சூட்சமே உங்க கையில தான் இருக்கு. அது பெட்டியா இருக்கலாம், வாக்கு சீட்டா இருக்கலாம், என்னவாக இருந்தாலும் சரி, மக்கள் நினைத்து முடிவெடுத்து விட்டால் ஒரே நாள்ல மந்திரிய பிச்சைக்காரன் ஆகலாம், பிச்சைக்காரனை கோடீஸ்வரன் ஆகலாம் அப்படின்னு சொல்ற மாதிரி யாருமே தெரியாத ஒருத்தரை மக்கள் பிரதிநிதியாக மாற்றி விடலாம். உலகம் முழுக்க அறிந்த ஒருவரை நடு ரோட்டுக்கு கொண்டு வந்துட முடியும். அதுதான் தேர்தல். ஜனநாயக நாடுன்னு ஏன் பேர் வைக்கிறான்? நீங்க கேட்கலாம்ல, என்னப்பா நீங்க எல்லாம் போட்டிடுறீங்களா? சுயேட்சா தம்பி, நீ எதுக்கா போட்டிடுற? சுயேட்சாலாம் போட்டு எப்படா ஜெயிப்ப அப்படின்னு நம்ம பிள்ளைகளை பார்த்து கேட்கறோம்ல. அந்த கேள்வி எழ வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்? இது ஜனநாயக நாடு. யார் வேண்டுமானாலும் தேர்தலில் போட்டி போடலாம் என்கிற வாய்ப்பு. அப்படி ஒரு வாய்ப்பு இருந்தாதான் தவறு செய்யக்கூடிய, தொடர்ச்சியாக தவறு இழைக்கக்கூடியவர்கள் தங்களை திருத்திக் கொள்ள ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அதுதான் நம்ம சரி செய்ய வேண்டிய அவசியம் இருக்குது. நான் ஏற்கனவே சொன்னது போல, இந்த பாராளுமன்ற தொகுதியில நீங்க இன்னை வரைக்கும் நினைச்சு பாருங்க, நம்ம பிள்ளைகள் படிப்பதற்கான ஒரு அரசு கல்லூரி இருக்கா? நம்ம ஊர்ல எத்தனை குழந்தைகள் போகுது? எவ்வளவு பேர் படிக்க வெளியே போயிட்டு இருக்காங்க?
நம்ம பாராளுமன்ற பகுதிக்குள்ள தனியார் கல்லூரிகள் நிறைய இருக்கிறது, தனியார் பல்கலைக்கழகமே இருக்குது. ஆனால் அரசு பள்ளியோ அரசு கல்லூரியோ ஏதாவது அரசு பல்கலைக்கழகமோ இருக்குதான்னா இங்க எதுவுமே கிடையாது. ஆனா சரி, இந்த தனியார் கல்லூரியை யார் வச்சிருக்கா அப்படின்னு பார்த்தா, யார் வச்சிருக்கா? முன்னாள் எம்எல்ஏக்கள், முன்னாள் எம்பிக்கள், அவங்களோட சம்பந்தம் வச்சவங்க, சொந்தக்காரா, பினாமி, இவங்க தான் வச்சிருக்காங்களே ஒழிய, அப்ப அவங்க எல்லாம் இந்த கல்லூரியை நிர்வாகம் பார்த்துக்கிட்டாங்கன்னா அரசு கல்லூரி எப்படி தரம் பெறும், அரசு கல்லூரி எப்படி கொண்டு வருவாங்க யோசிச்சு பாருங்க. ஒரு அரசு கல்லூரியை ஒரு பாராளுமன்ற தொகுதிக்குள்ள கொண்டு வர முடியல. ஏன் முடியல? தனியார் கல்லூரி வச்சிருக்கதே இங்க இருக்கிற அரசியல்வாதி. அவன் கொண்டு வந்துட்டானா என்ன வரும்? அந்த கல்லூரிக்கு விற்பனை போயிடும், இங்க அரசு கல்லூரியில வேலை நடந்துடும். நீங்க ஒண்ணு இல்லைங்க, அரசு பள்ளிக்கூடத்துல வேலை பார்க்கிற வாத்தியாருங்க ஒரு பிள்ளைய தனியார் பள்ளிக்கூட போய் சேர்க்கிறாருங்க. அப்ப அரசு பள்ளிக்கூடம் நிறன பாத்தீங்களா? ஒரு படம் சாட்டைன்னு நினைக்கிறேன், தம்பிராமன் நடிச்சிருப்பாரு. அவர் ஒரு மகனை பள்ளிக்கூடத்துக்கு கூட்டு போவாரு. காலையில ஒரு 8 மணிக்கு பள்ளிக்கூடம் முன்னாடி போய் நிப்பாட்டுவாரு. அந்த பையன் இறங்காம சொல்லுவான், அப்பா நீ வேலை பார்க்கிற பள்ளிக்கூடத்துல என்ன கொண்டு போய் போடுப்பா, நீ எல்லாம் 9 மணிக்கு தான் போற, என்ன 8 மணிக்கே கொண்டு வந்து விடுற அப்படின்னு சொல்லுவான். அப்ப அவன் சொல்லுவாரு, அப்பா வேலை பார்க்கறது ஆய் படிக்கணும்ப்பா, நீ படிக்க போறதுதான் நல்லா படிக்கணும். இது 50,000 ரூபாய் 1 லட்சம் ரூபாய் சம்பளம் கொடுக்குற அரசு படிக்கணும், ஆய் படிக்கணும். இவர் 50,000 ரூபாய் கட்டி எல்கேஜி ஃபீஸ் கட்டுறாருல, அந்த பள்ளிக்கூடம் சூப்பர் பள்ளிக்கூடமா? அப்ப என்ன அர்த்தம்? ஒரு அரசு பள்ளி ஆசிரியரே தன்னுடைய குழந்தைய அவர் மேல நம்பிக்கை இல்ல, நான் சொல்லி கொடுக்குற பாடம் சரியான பாடம், என் பிள்ளை படிச்சு நல்லா வரும் நம்பிக்கை இல்லைன்னா என்ன அர்த்தம்? அங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் சரியில்லைன்னு அர்த்தம். அந்த சிந்தனை நமக்கு வரணும். அப்ப நாம் தமிழர் கட்சி எல்லாம் சொல்றோம், அரசு பள்ளிக்கூடத்துல எல்லாரும் படிக்கலன்னு சொல்லும் போது எப்படி முடியும்? எப்படி ஏங்க சரியா இருந்தா எல்லாம் நடந்துட்டு போகுது. ஒரு கலெக்டர் அவன் பிள்ளைய பால்வாடியில சேர்த்துட்டானா அந்த மகிழ்ச்சியான செய்தியா பகிரப்படுகிறது. ஆனா சட்டம் போட முடியல. அதே கலெக்டர் என்ன சொன்னாலும் கேட்கணும் இந்த மாவட்டம். ஆனா அந்த கலெக்டரால அரசு அதிகாரி அத்தனை பேரும் அவன் பிள்ளைய அரசு பள்ளியில போட்டு சொல்ல முடியாது. அதை யார் சொல்ல முடியும்? அரசியல்வாதி தான் சொல்ல முடியும், ஆட்சியில இருப்பவன் தான் சொல்ல முடியும். அந்த அதிகாரத்துக்கு வந்தவங்க அப்படிலாம் சொல்லல. ஏன்? அவங்க எல்லாம் தனியாருக்கு திறந்து விட்டாங்க. இந்த தனியாருக்கு திறந்து விட தொடங்கிட்டு யார் நினைக்கிறீங்க? புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான். அவர் தான் தனியார் கல்லூரியில தார வார்த்து விட்டாரு. இங்கிட்டு ஜேபின்னு ஒருத்தர் சாராய கடை வச்சிருந்தா, அவருக்கு கல்லூரி இன்ஜினியரிங் காலேஜ் திறந்து விட்டாரு. உடையார் ஒருத்தர் கூட உட்காந்துட்டு இருந்தாரு, சென்னையில போர் ராமச்சந்திரா மருத்துவமனை திறந்து விட்டாரு. எங்க ஐயா பாரதிராஜா வரைக்கும் கேட்டு பார்த்தா 2 காலேஜ் வச்சிருக்காங்க. அவர் புழைக்க தெரியாத ஆளு, சினிமாவே போதும் உட்காந்து போயிட்டாரு. இப்படி வாரங்களா காலேஜை திறந்து விட்டு இன்னைக்கு தனியார் கல்லூரிகள் பெருகி நிற்கிறது, அரசு கல்லூரிகளுக்கு வாய்ப்பு இல்லாம போயிடுச்சு. அப்ப அதை கொண்டு வர வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஒரு நீங்கள் எனக்கு வாக்கு செலுத்தி வெற்றி பெற வைத்தால் கட்டாயம் நம்ம பாராளுமன்ற தொகுதிக்குள்ள கிட்டத்தட்ட 2000 குழந்தைகள் படிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு அரசு கல்லூரியை கொண்டு வருவதற்கு கட்டாயம் முனைவேன் என்ற வாக்குறுதி இந்த நேரத்தில் கொடுக்க வேண்டியிருக்கு. நீங்க இந்த தேர்தலோட அறிக்கையில பாருங்க, இதெல்லாம் வருதான்னு பாருங்க, இதையெல்லாம் பேசுறாங்களான்னு கேளுங்க. இதெல்லாம் எத்தனை நாட்களாக கிடப்பட்டு இருக்கிறது, இதை பற்றியெல்லாம் அவர்கள் பேசுகிறார்கள் யோசித்து பாருங்க. இதே இங்க இருக்கக்கூடிய திருவள்ளூர் தொகுதி, அங்கெல்லாம் அழகர் அணை திட்டம் எத்தனை ஆண்டு காலம் கிடப்பில் இருக்குது. அங்கே ஒரு உங்களுக்கு மூத்தவங்களா இருந்தா தெரிஞ்சுக்கணும், ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆலயம் மூடினாங்க, ஒரு அரசு நூற்பாலை. அந்த அரசு நூற்பாலை திருத்தூர் இந்திரா நகர் தெரியுமா? அங்க ஒரு நூற்பாலையை மூடினாங்க. அந்த நூற்பாலை ஏன் மூடப்பட்டது என்பதே ஒருத்தருக்கும் தெரியாது. அந்த நூற்பாலை வரலாறா தெரியுமா? அதுவும் தெரியாது. நூற்பாலை யாரோட காலத்தில் கட்டப்பட்டது? முதலமைச்சராக இருக்கிற காமராஜர் அவர்கள் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டது. அதுவும் என்ன கணக்குல உங்களுக்கு தெரியுமா? தொழில் பண்ற உங்களுக்கு தெரியும். நாம ஒரு பொருள் வாங்குறோம்னு வச்சுக்கோங்க, ஒரு இடத்துல 10 பொருள் 5 பொருள் வாங்கணும்னா அதுக்கு ஒரு சின்ன கமிஷன் கொடுப்பாங்க. அது மாதிரி காமராஜர் அவர்கள் வெளிநாட்டுல 10 ஆலைகளுக்கு தேவையான உபகரணங்களே வாங்குறாரு, பொருட்களை, இன்ஜின் மிஷின் வாங்குறாரு. அப்படி மிஷின் வாங்கும்போது அந்த நிறுவனம் அதிகாரிகிட்ட வந்து சொல்றாங்க, உள்ள கமிஷன் இருக்குது 2 லட்சம் ரூபாய், அதுல கமிஷன் வருது அப்படின்னு சொல்றாங்க. அது முதலமைச்சருக்கு காதுக்கு போது முதலமைச்சரா இருந்த காமராஜர் என்ன சொல்றாரு பாருங்க, அந்த 2 லட்சம் பணம் வேண்டாம், அதுக்கு பதில் ஒரு ஆலையில் இருக்கக்கூடிய இயந்திரத்தை தர முடியுமா அப்படின்னு அந்த நிறுவனத்தில் கேட்கிறா. அப்படி கொடுத்து அந்த இயந்திரத்தை கொண்டுதான் இங்க திருத்தூர்ல இருக்கக்கூடிய அந்த அரசு நூற்பாலை இயந்திரம் கட்டப்பட்டது, தொழிற்சாலை. இன்னைக்கு என்னாச்சு? மூடி 15 வருஷம் ஆச்சு. நீங்க நினைச்சாலும் திறக்க முடியாது, நான் நினைச்சாலும் திறக்க முடியாது. திறந்தாலும் அந்த இன்ஜின் வேலை செய்யாது. அப்ப அதுல வேலை பார்த்த ஊழியரோட நிலைமை என்ன? இதே ராஜபாளையத்துல நெசவாளர்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க, வீட்டுக்கு 2 தறி வச்சுக்கிட்டே இருந்தாங்க, ஓட்டிக்கிட்டே இருந்தாங்க. அவர் நானே முதலாளி, நானே மந்திரி, நானே ராஜான்னு. இன்னைக்கு என்ன ஆகி போச்சு? நூலோட விலை உயர்ந்து போச்சு. அவங்க ஆலையெல்லாம் மூடிட்டு தனியார் கம்பெனிக்கு போய் நிக்கிறாங்க, தறியெல்லாம் மூடிட்டாங்க. வீட்டுக்கு ஓடின தறியெல்லாம் இல்லாமல் போய்விட்டது. இதே திருநெல்வேலியில பாளையங்கோட்டையில இருந்த அந்த அரசு நூற்பாலை அதை மூடிட்டு பாட்டிட்டான். அங்க இருந்தா நூல் வந்துச்சு, அந்த நூற்பாலையை மூடினாங்க. நூல் விலை உயர்வுக்கு அப்புறம் நூல் வாங்க முடியல. அவங்களோட வாழ்வாதாரத்தை மீட்டெடுக்க வேண்டியிருக்கு. நீங்க யோசிச்சு பாருங்க, செங்கோட்டையில இருந்து மதுரை வரைக்கும் இருவழி பாதை, விருதுநகர் வரைக்கும் இருவழி பாதை எவ்வளவு நாளா கட்டிட்டு இருக்காங்க. இன்னைக்கு பேருந்துலாம் போக முடியுதா? வெளியில எவ்வளவு கூட்டம். அப்படியே எடுத்து பார்த்தா தொடர் வண்டியில போய் நின்னா அங்கேயும் கூட்டம் அவ்வளவா இருக்கு. சரி, இருவழி பாதை அமைச்சுட்டா ஒரு ட்ரெயின் காத்திருக்க வேண்டிய அவசியம் சொல்லி 18 ஆண்டு காலமா கோரிக்கை வச்சுட்டு இருக்காங்க. ஒரு மத்திய அமைச்சராக இருக்கிற ஒருத்தர் சொல்ல கொடுத்துட்டு தான் நடந்திருக்கோம். ஏன் வாங்கி தர முடியல?
கிட்டத்தட்ட மாநில அரசு இருக்கக்கூடிய கட்சிகள் அதிமுகவும் காங்கிரஸ் பிஜேபியோட கூட்டணி அமைச்சர்ல இருந்துகிட்டே இருக்காங்க. இப்ப பிஜேபி தானே, முருகன் ஒன்றிய அமைச்சரா இருக்கார்ல, எல் முருகன் அவர்கள் அமைச்சரா இருக்கார்ல, நாட்டுக்கு என்ன கொண்டு தான் சொல்ல பார்ப்போம். பாரத பிரதமர் மோடி வந்து போறாரு, இப்ப கூட வரப்போறான்னு நினைக்கிறேன். இந்த 2 நாள் கழிச்சு நடைபயணத்தை முடித்து வைப்பதற்காக அண்ணாமலை நடைபயணத்தை முடித்து வைக்க வராரு. அண்ணாமலை முந்தா நாள் நேத்தாள் சங்கரன் கோயில பேசிட்டு போயிருக்காரு, மிக உத்தமமான பேச்சு. ஆமா, ஒரு நிமிஷம் திடீர்னு சீமான மாறிட்டாரு அண்ணாமலை. பேசிட்டு இருந்தது அண்ணாமலை, ஆனா திடீர்னு சீமான் உள்ள இருந்து வந்துட்டாரு. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மதுபான கடை விலக்கை கொண்டு வருவோம். முதல் ஆண்டில் 33% மதுபான கடையை மூடுவோம், 2ஆம் ஆண்டில் 61% மூடுவோம், 3ஆம் ஆண்டில் முற்றும் மூடுவோம். உடனே எல்லாரும் கை தட்டுறாங்க, எல்லாம் பேசுறாங்க. பாத்தீங்களா, அண்ணாமலை சாராய கடை மூடுவன்ட்டாரு, அண்ணாமலை சாராய கடை மூடுவார், கள்ளுக்கடை கொண்டு வரான், பணம்பால் கொண்டு வருவாராம், அததான் விக்கணும்னு சொல்லிட்டாராம். அண்ணாமலை சொன்னதெல்லாம் இருக்கட்டும் தலைவா, அண்ணாமலை எந்த கட்சிக்காரரு? பிஜேபி கட்சிக்காரரு. அண்ணாமலைக்கு பிஜேபி கட்சிக்காரர் அவருக்கு முதல் தெரிஞ்சிருந்தா அவர் இந்த வார்த்தையை பேசலாமா? பிஜேபி கட்சி ஆட்சிக்கு வந்தால் அப்படின்னு சொல்ற அண்ணாமலை, தமிழ்நாட்டுல 12 மாநிலங்களில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருக்கு. எது? தமிழ் இந்தியாவில 12 மாநிலங்களில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருக்கு. அந்த 12ல 1, 2லயாவது இந்த மதுபான விலக்க முதல்ல கொண்டு வந்துட்டு, என்னது இந்த ஊர்ல சொல்றேன், அங்க புடிக்கிட்டு இங்க வந்து புடுங்குறாஜா அப்படின்னு சொன்னா அது நியாயமா இருக்கு. அங்கெல்லாம் சாராயம் ஓடிக்கிட்டு இருக்காங்க ஆட்சியில, இங்க வந்துட்டு 33, 66 உங்க கணக்கு வழக்கெல்லாம் 20,000 ரூபாய் கிழிஞ்சிருச்சு. அவங்க கணக்கு தெரியல, ஐபிஎஸ் இவங்க நினைக்கிறது அண்ணாமலை ஐபிஎஸ். போலீஸ் அவ்வளவு மதிக்கிறாளா நம்ம? இல்ல போலீஸ் அவ்வளவு மரியாதையா கூப்பிடுற ஆளுகளா நம்ம? அங்கிட்டு போனா மாமா, இங்கிட்டு போனா மாமா, எம்பிட்டு மரியாதையா பேசுவோம். இவங்க போய் ஐபிஎஸ் அதிகாரி வந்துட்டாரு, அவர் வந்து நாட்டை நட்டுக்கு நக்கிட்டு போயிடுவாங்க, அப்படித்தான் போவாரு. ஏன்னா மோடி நக்கிறாரு. இப்ப அவர் வந்தாலும் அதான் நடக்கும். அவர் சொல்றாங்க, நான் வந்து 20,000 புத்தகத்தை படிக்கிற ஆட்சி காலத்துல கணக்கு போட்டு பார்த்தாங்க 30 புத்தகம் கூட படிக்க முடியல. அவர் பேசுறது சரி, மேடையில வந்து தப்பா பேசுறோம், ஏதாவது சரியா சொல்லணும்ல, பேசுற இடத்துல ஏதாவது ஒண்ணு அவர் பேசுனா ஏதாவது வச்சுக்கிறாரு. அது கர்நாடகத்துல போய் சொல்லணும் ராஜா, இங்க சொல்லவே கூடாது. அவர் என் மண் என் உரிமை ஒண்ணு வச்சிருக்காரு. நான் அதான் கேட்டேன், என் மண் என் உரிமைன்னு சொல்லக்கூடிய அண்ணாமலை அவர்கள் உண்மையிலேயே சோத்துல உப்பு போட்டு திங்கிறாருந்தா, நடைபயணம் போகக்கூடிய கன்னியாகுமரி மாவட்டத்துல, நடைபயணம் போன திருநெல்வேலி மாவட்டத்துல, நடைபயணம் வந்த தென்காசி மாவட்டத்துல, நடைபயணம் வந்த கரூர் மாவட்டத்துல, நடைபயணம் வந்த கோயம்புத்தூர் மாவட்டத்துல, நடைபயணம் வந்த திருப்பூர், இப்ப கடைசியா முடிக்க போற திருப்பூர் மாவட்டத்துல, அங்க இருக்கக்கூடிய மணல் வளத்தையும் மலை வளத்தையும் கொள்ளையடிக்கிறார்களே, அந்த மண்ணும் அந்த மணலும் அவர் உரிமை நினைச்சிருந்தா ஒரு நாளைக்கு இல்ல 2 நாள் அங்க இருந்து ஒரு போராட்டம் நடத்தினா வரலாறு இருக்குமா? வரலாறு இருக்கா? சரி, கூட போறதான் பிஜேபி காரங்க நினைக்கிறீங்க, 200 சம்பளத்துக்கு ஆள் கொடுத்து போறாங்க. இப்ப திமுக அதிமுக இந்த தேர்தலை பாருங்க, திமுக அதிமுக துட்டு கொடுக்கறத விட பிஜேபி 2 மடங்கு கொடுக்க தயாரா இருக்கு. ஏன்னா எங்க அண்ணன் சொன்ன மாதிரி போன தடவை அதிமுக துட்டு கொடுத்ததே இந்த பிஜேபி தான், பின்னாடி இருந்து கொடுத்தாரு, இப்ப நேரடியா கொடுத்து போறாரு, அவ்வளவுதான் வித்தியாசம். ஒரே வீட்டுல 2 கட்சி அப்படிமாங்களா, அது மாதிரி தம்பிக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தாரு, இப்ப தனக்காகவே கொடுக்க போறாரு. அந்த சின்ன வேற இந்த சின்ன வேற, அவ்வளவுதான் வித்தியாசம். அதே கொள்கை அதே சிந்தனையோட வந்து நின்று இன்னைக்கு ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துறோம். அண்ணாமலை இருக்காரு, அவர் ஐபிஎஸ் இருந்தார், ஒண்ணு இல்லையே. மோடி பிரதமராக 10 ஆண்டு காலம் செய்த ஒரு சாதனை சொல்ல முடியல. 155 லட்சம் கோடி கடன் இவங்க பேசுறாங்க. தமிழ்நாட்டுல 8.5 கோடி கடன் வந்துருச்சு. ஆமா வந்துச்சு. 2 கட்சியும் தப்பு, ஆமா தப்பு. நீங்க எப்படி அதுக்கு மாற்று? திமுக அதிமுக சரியில்லை, பிஜேபி மாற்றாமா? நான் கேட்கிறேன், இந்த தேர்தலில் தனிச்சு நிக்க போது பிஜேபி சரிப்பா. போன தேர்தல் ஏன் கூட்டணி வச்சது? ஒரு ஆண்டுக்கு முன்னாடி வரைக்கும் ஏன் கூட்டணி இருந்தது? போன தேர்தல் கூட்டணி வைக்கிற போது அதிமுக சரியான கட்சி கிடையாது, ஊழல் செஞ்ச கட்சி அப்படின்னு தெரியல. இப்போ வந்து நாங்கள் பரிசுத்தவான்கள், நாங்கள் நியாயவான்கள், எங்க இடத்துல நீங்கள் வாக்கு செலுத்தினார். இப்ப போன வருஷம், அதுக்கு முந்தின வருஷம் உடனே இப்ப திமுக சொல்ல பாத்தீங்களா, 2 பேரும் சேர்ந்து இருந்தாங்க, இப்ப பிரிஞ்சுக்கிட்டு வராங்க. நீங்க யோக்கியனா? அது சொல்றதுக்கு திமுக தகுதி இருக்கா? நினைச்சு பாருங்க. உங்களுக்கு ஒண்ணு சொல்றாங்க, ஜெயலலிதா ஒரு அம்மா இறந்து போயிட்டாங்க, ஒரு பெண் இறந்து போயிட்டாங்க. ஜெயலலிதா இருக்கிற வரைக்கும் மோடிங்கிற வார்த்தையை சத்தமா சொல்ற ஆள் கிடையாது தமிழ்நாட்டில். இது ஜெயலலிதா உயிரோடு இருக்கிற வரைக்கும் மோடிங்கிற வார்த்தையை சத்தமிட்டு சொல்வதற்கு ஆள் கிடையாது பிஜேபியிலேயே. ஆனா இன்னைக்கு யார் சொல்றா? அந்த அம்மா செத்துதான் போச்சு, ஆட்சி யாரு திமுக வந்துச்சு, ஆனா மோடி 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 சத்தம் போடுறாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? உண்மையிலே பிஜேபிக்கு பி டீம் வந்தா திமுக தான் நம்பி இருக்கேன். நான் விளையாட்டுக்கு சொல்லல, நல்லதுன்னு ஒரு இங்க காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்களா இருக்காங்களா? இல்ல நல்ல ஆத்மாக்கள் நினைக்கிறேன், அவங்களுக்கு வரலாறு சொன்னா ரொம்ப பிடிக்கும் நினைக்கிறேன். நல்லதுன்னு ஒரு மனுஷன் கம்யூனிஸ்ட் கட்சியில இருக்காரு. உண்மையிலே நல்லதுன்னு மேல யாருக்காவது பிரியம் இருந்தா, நல்லதுன்னு நல்ல மனுஷன் நம்பனா திமுக கூட்டணி இருந்து வெளியே வந்திருக்க, இல்ல கூட்டணி இருந்துகிட்டே நம்ம கட்சிக்கு ஓட்டு போட்டிருக்கேன். அதுதான் நீங்க நல்லதுக்கு செய்யற ஒரே நல்ல காரியம். சாவ போற மனுஷனுக்கு ஏதாவது நல்லது செஞ்சிருக்கேன், அதான் முடியும். ஏன் தெரியுமா? 1990 99 தெரியல, 99 நினைக்கிறேன்,
கோயம்புத்தூர்ல நல்லகண்ண அவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக வேட்பாளராக போட்டியிடுறாரு. வரலாறு படிக்காத வரலாற்றை படைக்க முடியாது. வரலாற்றை படி, வரலாற்றை படை, வரலாறாக வாழ்ந்து காட்டு சொல்கிறார் எங்கள் தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்கள். அதனாலதான் வரலாறு படிச்சுட்டு வந்து ஏதோ மாலை நேர வகுப்பு மாதிரி ஏன் எடுக்கிறேன்னா மறந்ததை சொல்லி காட்ட இருக்கு. 1999 அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில எங்க ஐயா நல்லகண்ணு கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் போட்டியிடுறார். அங்க யார் போட்டியிடுற எதிர்த்து பிஜேபி சார்பாக இன்றைக்கு கவர்னராக இருக்கிற சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் போட்டியிடுறார். அவர் கூட கூட்டணி கட்சி எது தெரியுமா? இன்னைக்கு பிஜேபி ஒழிக்கணும் பேசிக்கிட்டு இருக்காங்கல்ல, இந்த மானகட்ட திமுக தான். இந்த திமுக தான் பிஜேபியோட கூட்டணி வச்சு வாழும் மகாத்மாவா ஒரு நல்ல மனுஷன், அரசியல் நேர்மையான மனுஷன், இதுவரைக்கும் எந்த மக்கள் பிரதித்தும் இல்லாத மனுஷன். உண்மையிலே நல்ல மேல ஒரு நன்மை என்ன இருந்தா அங்க எதிர்த்து வேட்பாளரே திமுக போட்டுக்க கூடாது. அவரை மாதிரி ஒரு நல்ல மனுஷன் ஒரு பொறுப்பு வந்து உட்கார்ந்துக்கணுமையா, இவ்வளவு நாளாச்சு அரசியல் இருக்காரு, இது வரைக்கும் ஒரு பொறுப்பை கூட அனுபவிக்கல அப்படின்னு நினைச்சிருந்தா அங்க போய் அவருக்கு அந்த இடத்துல ஆளே நிப்பாட்டாம அங்க இடத்துல அவர் ஜெயிக்க வச்சிருக்கணும். ஆனால் அவர்கள் அவரை வெற்றி பெற விடாமல் சிபி ராதாகிருஷ்ணன் நிப்பாட்டி அன்னைக்கு திமுகவோட கூட்டணியில தான் நல்லகண்ணு அவர்கள் தோற்கடிக்கப்பட்டார்கள். இன்னைக்கு என்னாச்சு? அவன் நல்லகண்ணவே கட்சியில வர வழி இல்லாம அதே திமுக கூட்டணியில போய் இப்படி நின்றுகிட்டு இருக்காங்க. நினைச்சு பாருங்க, கம்யூனிஸ்ட் கட்சியோட சித்தாந்தம் என்ன ஆகி போச்சு, கம்யூனிஸ்ட் கட்சியோட நிலைப்பாடு என்ன ஆகி போச்சு, கம்யூனிஸ்ட் கட்சியோட லட்சியம் என்னாச்சு, கம்யூனிஸ்ட் கட்சியோட கொள்கை என்னாச்சு? மது விற்பனையை ஆதரிக்கிறதா கம்யூனிஸ்ட் கட்சி? திராவிட முன்னேற்ற கழகம் மது விற்பனையை ஆதரிக்கிறது, கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரிக்கிறதா? ரெண்டு பேருமே வச்சுக்கிறோம், இடது வலது ரெண்டையும் வச்சுக்கிறோம். அவங்க ஆதரிக்கிறாங்களா? 2 சீட்டுக்காங்க. அது கம்யூனிஸ்ட் கட்சியில இனிமே பேசவே கூடாது. ஏன்னா போன தேர்தல் 2019 நடந்தது பாருங்க, 2 தொகுதி நின்னாங்க. 2 தொகுதி நின்னதுக்கு, அந்த 2 தொகுதியில நின்னதுக்கு அவங்க வாங்கின பணம் எவ்வளவு தெரியுங்களா? 25 கோடி. இது 2 தொகுதியில திமுக கூட்டணி நின்னதுக்கு வாங்கின பணம் 25 கோடி. இது நான் சும்மா சொல்ல முடியாது, தேர்தல் பத்திரத்தின் மூலமாக திமுக கொடுத்தது சொல்லி திமுக அபிடவிட் தாக்கல் பண்ணிருக்காங்க. இது தேர்தல் ஆணையத்தில் அபிடவிட் பிரமாண பத்திரம் தாக்கல் பண்ணிட்டான். கம்யூனிஸ்ட் கட்சி என்ன சொல்ல தெரியுமா? அது தேர்தலுக்காக கொடுத்திருப்பாங்க, தேர்தலுக்கு செலவழித்திருப்பான். கம்யூனிஸ்ட் கட்சிக்கு என்ன எதுக்கு தேர்தல் செலவு? கம்யூனிஸ்ட் கட்சி பிச்சை எடுக்கிற கட்சி தானே, கொடுக்க வேண்டியதான உண்டியல், அப்படி போட வேண்டியதான ஓட்டு. எதுங்க 25 கோடி? அவங்க எங்களை பார்த்து கேட்கறாங்க, நீங்க எல்லா தொகுதியும் தனிச்சு நிக்கிறீங்க, உங்களுக்கு எப்படி துட்டு? அதே பிக்சரா இது? நீங்க உண்டியலா எடுக்கிறீங்க, நாங்க படிச்சவன் படிக்காத தெரிஞ்சவனா இருக்கிறதுனால போன் போட்டு கேட்கறோம், 100 கோடியா 200 கோடியா 300 கோடியான்னு கேட்கறோம். கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஏன் எரியுது? ஒரு கட்சி தனிச்சு நிற்க முடியாதா? காசு இல்லாம ஒரு கட்சி தேர்தலை சந்திக்க முடியாதா? இந்த நான் சான்று. ஒரு எம்பி தேர்தல் நின்னுட்டேன், ஒரு எம்எல்ஏ தேர்தல் நின்னுட்டேன், இந்த எம்பி தேர்தல் ₹1 கிடையாது. என் குடும்பத்துக்கு தேவையான காசு இருக்கு. நான் ஒரு போட்டோகிராஃபர் இருக்கேன், நான் வேலை பார்க்கறேன், அரசியல் போறேன், அரசியல் பயணம் பண்றேன், தமிழ்நாடு முழுக்க பேச்சாளரா போறேன், எனக்கு செலவுக்கு இருக்கு, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. நாளைக்கு இருப்பு கிடையாது. ஆனா ஒரு முறை எம்பிக்கு நின்னுட்டேன், ஒரு முறை எம்எல்ஏக்கு நின்னுட்டேன். இந்த நேத்து கூட்டம் நடந்திருக்கு, இன்னைக்கு கூட்டம் நடந்துச்சு, இன்னும் ₹1 என் கையில இருந்து கொடுக்குறேன், இன்னும் ₹1 வேட்பாளரை நான் என் கையில இருந்து இறக்கல. பிள்ளைங்களா அவங்களே இது பண்றாங்க, அவங்களே போடுறாங்க, அவங்களே நடக்குது. என்னோட பங்கு ஒரு 30,000 40,000 போடுறாங்க. அவ்வளவுதான். நீங்க நினைச்சு பாருங்க, 30,000 40,000 செலவழிச்சு ஒரு எம்பி கேண்டிடேட்டா ஒரு எம்பி வேட்பாளர் நிக்க முடியுமா? ஏன் திருப்பி சொல்றது தெரியுமா? எண்ணெய் ரேட் வந்து சொன்னாங்களே இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, காலையில ஒரு 5:50 எங்க வீட்டுக்கு வந்தாங்க. நல்ல வேலை இன்னைக்கு கொஞ்சம் எதிர்ச்சிட்டாங்க. நான் ரொம்ப சோம்பேறி, 8 மணிக்கு 9 மணிக்கு எதிர்க்கிறாள். நீங்களும் எழுப்பணும், அவ்வளவு சாதாரணமா எந்திரிக்கவே மாட்டேன். அன்னைக்கு துணியை தேய்க்க கொடுக்கணுமே சொல்லி 6:30 போடணுமே சொல்லி சீக்கிரம் முடிச்சுட்டேன். ஒரு 5:30 முடிச்சு கொஞ்ச நேரம் புத்தகம் படிச்சுட்டு சும்மா எடுத்து வச்சு படுத்திருந்தேன். எங்க அக்கா சத்தம் கொடுத்த உடனே முடிச்சுட்டாங்க. அவங்க வந்து என்னைய வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னா, சரி பரிசோதனை பண்ணிக்கீங்க அப்படின்னு சொன்னா, அவங்களும் இன்னத்துக்கு 4 ட்ரெஸ் இருக்கு, புத்தகம் இருக்கு. அவள்தான் அதை புரட்டி பார்த்தாங்க. ஒண்ணு இல்ல, என் போன் என்கிட்ட 2-3 போனை மட்டும் எடுத்துட்டாங்க. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வீணா போன போன் ஒண்ணு, ஒரு 2 போன் வச்சிருந்தா, அது ஒன்று ரிப்பேர் போயிட்டு வந்துருச்சு, ஒன்னு கையில வச்சிருந்தா, 2 சிம்மு 2 போனு ஒரு மெமரி கார்டு, இதை மட்டும் எடுத்துட்டு என் கடைக்கு வந்தாங்க. ஸ்டுடியோல போய் 11:30 வரைக்கும் பரிசோதனை பண்ணாங்க. கிட்டத்தட்ட 80 போலீஸ் பாதுகாப்பு. ஒரு 4-5 மணிக்கு ஒரு கிராமத்துல வந்து ஒரு வீட்டை சுத்தி 50 போலீஸ் நின்று துப்பாக்கியோட இருந்துகிட்டு ஒரு 3 அதிகாரி வந்து சோதனை பண்ணாங்கன்னா எப்படி இருக்கு நினைச்சு பாருங்களேன். எங்க ஊருக்காரங்க நினைச்சாங்க, மதிவான 2 தேர்தல் நின்றுருக்காங்க இருக்கோம், ரொம்ப பணம் கொடுத்துருக்காங்க, இவன் இந்த சின்ன பையன் எல்லாம் கூட்டு போய் சோத்தை போட்டு ஏமாத்திட்டு அந்த பணத்தை எல்லாம் புதைச்சு வச்சிருக்கானா. அந்த வீடு எனக்கு சொந்த வீடு கிடையாது. நான் அதுல புதைச்சு வீட்டுக்காரங்க வெளியே போச்சு விட்டாங்க போன மாசமே. இப்ப தேர்தல் வரைக்கும் நான் நகால்ட்டி பண்ணிட்டு இருக்கேன். இப்ப இந்த புதைச்சதை எப்படி எடுக்க தெரியாம அவங்க தேடி வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப பேசி அப்புறம் பார்த்து இப்ப நான் சென்னை போயிட்டு வந்ததுக்கும் 14 கோடி இருந்துச்சு அவங்க வீட்டுக்கு. ஆமாடா, எங்க ஊர்ல 14 கோடி இருக்கு. இந்த வீட்டுக்கு அந்த வீட்டுக்கு 1 கோடி, அந்த வீட்டுக்கு இந்த வீட்டுக்கு 1 கோடி, தாவி விடுறது. நீங்க நினைச்சு பாருங்களேன்,
அப்புறம் அந்த கோடியெல்லாம் இல்ல, கொஞ்சம் கொடி இருந்துச்சு, ஒரு 200 கொடி வச்சிருந்தேன், அவ்வளவுதான் நான் வச்சிருந்தேன், வேற ஒண்ணுமே இல்லை. அந்த போன் எடுத்து போய் பரிசோதனை பண்ணி பார்த்தாங்க. 7ஆம் தேதி விசாரணை வர சொன்னாங்க. போனோம். விசாரணை பாருங்க, காலைல 6 ஒரு 10:30 உள்ள போனது, சாயங்காலம் 7 மணி வரைக்கும் 6:45 வரைக்கும் வச்சிருந்தாங்க. வெளியே நினைச்சிருப்பாங்க, இவ்வளவு நேரம் விசாரிச்சாங்கன்னா எம்பிட்டு இருக்கும். பத்திரிகையாளர் உங்களிடம் 1000 கேள்வி கேட்டாரலாமே. நான் 4 பேர் தானடா பார்த்தேன், 1000 கேள்வி எங்க கேட்டேன், ஒரே கேள்வி தான், அந்த வாழைப்பழம் எங்க அப்படியே கேள்வி திருப்பி கேட்டாங்க. ஒரே கேள்வி தான். 4 அதிகாரி வந்து 1 மணி நேரத்துக்கு ஒருக்க வந்தாங்க, திருப்பி அதை தான் கேட்டாங்க, சோத்த கொடுத்தாங்க, தூங்க விட்டாங்க, மறுபடியும் எழுப்பி அதே தான் கேட்டாங்க. வேற என்ன பண்ண முடியும்? இருக்கிறது தானே சொல்ல முடியும். வடிவல் இந்த மாதிரி டைம் ஒண்ணு இல்லாஜா அப்படி திருப்பி உள்ள போட்டா வெடி அடிக்கிட்டாங்க, வந்தாச்சு. இதுல என்ன ஆயிருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்ப உண்மையிலே என்னைய வந்து நல்லதா போச்சு. இப்ப எங்க கவுருக்காக சொல்றாங்க, அந்த பையன் நல்ல பையன், நான் பார்க்க ஏதாவது அழுது அன்னைக்கே நினைச்சேன், சும்மா மைக்க பிடிச்சி குண்டாக்க பேசும்போது நினைச்சேன் இப்படி எல்லாம் போலீஸ் வரும். இப்ப இல்ல, அவன் பாரு சோத்து வழி எல்லாம் சுத்திட்டு இருக்கா, அவன் வீட்டுக்கு துப்பாக்கி வச்சுட்டு வந்திருக்க லூசு பையன், பக்கத்துல பெரிய வீடு இருக்கு, அதுக்கு போவாக்கலாம், இதுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு இப்ப பேசிட்டு. இது என்னன்னா ஒரு மனநிலை பாருங்களேன். ஒரு அரசியல்ல பணம் இல்லாம தேர்தலை சந்திக்க முடியாதுன்னு நினைக்கிறாங்க. அதை உடைக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. காசு கொடுக்காம ஜெயிச்சாதான், காசு செலவு பண்ணாம ஜெயிச்சாதான் ஒரு மாற்று அரசியலை, ஒரு புரட்சியை இங்க கொண்டு வர முடியும். அப்படி ஒரு சூழல் வரணும்னா நாம் தமிழர் கட்சிக்கு நீங்கள் வாக்கு செலுத்தணும். நான் இதை விட உங்களுக்கு தெளிவா ஒன்று சொல்ல விரும்புறேன். எந்த அரசியல் கட்சிக்கும் இல்லாத அழுத்தம், எந்த அரசியல் கட்சிக்கும் வராத சிக்கல். போன முறை 2019 நாங்க தேர்தலை சந்திக்கிற போது விவசாய சின்னம், அந்த விவசாய சின்னம், அந்த சின்னம் ஓட்டு போடுற மிஷின்ல பாதி அழிஞ்சும் பாதி அழியாம வச்சிருந்தாங்க. நாங்களே பிரச்சாரம் பண்ணும்போது சொன்னேன், எங்க சின்னம் தெரியும், மங்கா தெரியுது, அதான் நம்ம சின்னம் குத்திருங்க, பலாரும் தெரியுது விட்டுருங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்ப உண்மையிலேயே சின்னம் தெரியாம போயிரும் நினைக்கிறேன். வெள்ளை எங்க இருக்க நம்ம குத்திருக்குன்னு சொல்லிட வேண்டியதான். அப்படிதான் வரப்போகுது. ஒரு அரசியல் கட்சியோட சின்னத்தை வேறு அரசியல் கட்சிக்கு மாற்றி கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? ஒரு 7% வாக்கு வாங்கியிருக்கோம், 4 இருந்து 6 இடைத்தேர்தல் வரைக்கும் 6 தேர்தலில் போட்டி போட்டிருக்கோம். இந்த விவசாய சின்னம் இந்த தேர்தலில் நாங்க போட்டியிட்டா அங்கீகரிக்கப்பட்ட சின்னமாக மாறிவிடும், எங்க வாக்கு உயர்ந்துடும். எப்படி உதயசூரியனா திமுக, ரெட்டலனா அதிமுக, தாமரனா பிஜேபி, கையினா காங்கிரஸ் சொல்றோம் இல்லையா, அது மாதிரி விவசாயினா நாம் தமிழர் அப்படின்னு இந்த தேர்தல உறுதி ஆயிரும். என்னோட கொள்கை என்ன? விவசாயத்தை நிலைநாட்டுவது, விவசாயத்தை அரசு வேலையாக்குவது, அரசு பணி. இது விவசாயம் பேசுறவனுக்கு விவசாய சின்னம் மேட்சா இருக்கு, இது போயிடவே கூடாது அப்படின்னு இப்ப இந்த சின்னத்தை முடக்கிற வேலையை தொடங்கியிருக்காங்க. அதான் எங்க அண்ணன் சொன்னார், செருப்பு கொடுத்தாலும் நிப்பண்டா, செருப்பை கொடுத்தாங்கன்னு சொல்லுவோம், சின்ன போனா எங்க அண்ணன் சீமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வேலையை பார்த்துக்கிட்டே இருப்போம். அதை பத்தி வருத்தப்படுத்திக்கல. ஒருவேளை இந்த சின்னத்தை முடக்க நினைத்தால், அப்படி மாற்ற நினைச்சா, இப்ப மக்களுக்கு எங்க கமலஹாசன் போன தேர்தல் நின்னாரு, இந்த தேர்தல் கூட்டணி பேசிட்டு இருக்காரு. ஒரு முழு நேர அரசியல்வாதி கிடையாது. பிக்பாஸ்ல 10 கேமரா வச்சு எட்டி பார்த்துட்டு இருக்காரு. முழு நேர அரசியல் பண்றவரும் கிடையாது. இன்னைக்கு அவர் சின்னத்துல நிக்க போறாருன்னே தெரியாது, திமுக கூட்டணி பேசிக்கிட்டு இருக்காரு. அவருக்கு டார்ச் லைட்டை ஒதுக்கிட்டாங்க. யோசிச்சு பாருங்க, நாங்க 40 இதுல நிக்க போறோம், வேட்பாளர் அறிவிச்சு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம், எங்களுக்கு இந்த சின்னம் அது பார்க்கணும், வேற ஆளுக்கு ஒதுக்கிட்டோம். அவர் முன்னாடி வந்தாரு, நீங்க பின்னாடி வந்துட்டீங்க, அவர் கேட்டாரு, நீங்க கேட்கல அப்படின்னு பல காரணம், எது பொருந்தாத காரணத்தை எல்லாம் சொல்லிட்டு இருக்கான். இன்னும் நீதிமன்றத்தை அணுக வேண்டிய அவசியம் இருக்கு. அப்படியே நீதிமன்றத்தை அணுகி நாங்க வெற்றி வரும்போது எங்களுக்கு என்ன சிக்கல் தெரியுமா? இப்ப 15 நாள் கேப் இருக்கு. தேர்தல் வந்து எப்படி 10 இருந்து 12ஆம் தேதி ஒரு 11ஆம் தேதி அறிவிப்பாங்க. அது வரைக்கும் ஒரு போஸ்ட் ஒட்டிக்கலாம், ஏதாவது பண்ணிக்கலாம். இப்ப சின்ன இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, அப்படியே யோசிச்சுட்டே இருப்பாங்க. அப்ப சின்னத்தை கடைசி அறிவிப்போம், அதுக்கு உனக்கு போஸ்டே ஓட்ட முடியாது, தெருவா நாய் மாதிரி கட்டிக்கிட்டே அலையிட்டோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. எப்படியாவது நாம் தமிழரோட வாக்கையில நாம் தமிழர் வெற்றியை கொஞ்சம் தளர்த்தி விடலாமா அப்படின்னு நினைக்கிறாங்க. நான் தான் சொல்றேன்ல, ஒரு மாற்றம். இங்க நீங்க ஒரு மரக்கணு நம்ம நடுவோம், ஒரு 100 மரக்கணு நடுவோம், ஒரு வருஷம் கழிச்சு போய் பார்த்தா ஒரு 10 தப்பிச்சிருவோம், மித்தெல்லாம் அழிஞ்சு போயிருக்கும். தகுதி உள்ளது தப்பி பிழைக்கும். நீங்க எத்தனை விதை அந்த விதையை அழிக்க நினைச்சாலும் அந்த விதை மரமாக வேண்டும். அந்த மரத்திலிருந்து பழங்களை இங்க மனிதர் வாழ்கிற மண்ணில் வாழ்கிற மனிதர்கள் சாப்பிடணும்னு ஒரு நியதி இருக்குன்னு வச்சுக்கிறேன். அந்த மரத்தை நீங்க எத்தனை முறை மிதித்தாலும் அந்த விதை முளைத்தே தரும். அது மாதிரிதான் நாம் தமிழர் எப்படியாவது வீழ்த்தணும் இந்த கட்சிகள் நினைக்க கண்டிப்பா இந்த மண்ணுக்கு தேவையான நாம் தமிழர் கட்சி இந்த முறை மிகப்பெரிய மரமா இருந்து நிற்க போகுது. 24இல் நாம் தமிழர் வாங்குகிற வாக்கு 26ல சட்டமன்றத்தில் யார் அமரணும்னு நாம் தமிழர் கட்சி முடிவு செய்கிற இடத்தை கொண்டு வந்து சேர்த்து, அதனாலதான் பயப்படுறேன். அதனாலதான் பதறாங்க. நீங்க யோசிப்பாங்க, எந்த கட்சிக்கும் கொடுக்காத சிக்கலை எங்களுக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? ஒரு சாதாரண கட்சி பிள்ளைகளோட வீட்டுக்கு எண்ணெயை அனுப்பி பரிசோதனை பண்ண வேண்டிய அவசியம் என்ன வந்தது? இத்தனை தேர்தல் காலமா தேர்தல் சீமான் மேல அவ்வளவு அவதூறு பண்ணாங்க. சீமான் பிஜேபியோட பி டீம், சீமான் கிறிஸ்தவ கைக்குலி,
சீமான் பாருங்க அந்த பொம்பளை அப்படி பண்ணிட்டாரு, சீமான் காங்கிரஸ் காசு வாங்கிட்டாரு, சீமான் அதிமுக காசு வாங்கிட்டாரு, சீமான் ஜெயலலிதாவுக்கு ஆதரவாக செயல்படுறாரு, அவங்க டீம் இவங்க டீம் எல்லாம் சொல்லி பார்த்துட்டாங்க. இனிமே சீமான் மேல ஒன்றும் சொல்ல முடியாது. ஏன்னா சொன்ன சொல்ல செருப்பு கொண்டு அடிச்ச மாதிரி எல்லாமே பொய் 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 பொய்ன்னு ஆயிடுச்சு. இப்ப என்ன பண்ணலாம்? அவங்க தம்பியெல்லாம் மோசமானவங்க, அவங்க தீவிரவாதிகளை பேசிக்கிட்டு இருக்காங்க, அவங்க லட்ச லட்சமா வாங்கிட்டு இருக்காங்க, அவங்க துப்பாக்கிலாம் செய்யறாங்க. துப்பாக்கிலாம் செஞ்சிருந்தா அவங்களதான் வீட்டுக்காரா வர விட்டுருப்போம் அப்படின்னா சாதாரண ஆள் நினைச்சுட்டு இருக்கீங்களா? இல்ல நீங்க என்னமோ இவங்க சொன்னாதான் நம்ம பதற மாதிரியும், அப்படி ஜெயில போட்டோம்னு நம்ம ஒண்ணுக்கு இருக்கிற மாதிரியும், அடே போடா ஓசியில சொல்றான் போயிட்டே இருக்கும். இன்னும் 2 மாசம் 2 வருஷம் 10 வருஷம் போட்டு என் அண்ணன் தம்பி செய்யாத தப்புக்கு 28 வருஷம் ஜெயில சொல்லிட்டா ஆம்பளை மாதிரி இன்னைக்கு வெளியில சுத்துறான். எங்க அண்ணன் பேரு வேற, அவனை பார்த்து வளர்ந்தவன் அந்த ஜெயில பார்த்து பேசுறோமா? என்ன ஜெயில் தண்டனா பெரிய அப்படி பிடிங்கி தள்ளிடுவோமா? ஏங்க இங்க நீதி என்ன தெரியுமா? அவன் சொல்ற மறுக்கப்படுகிற நீதி அநீதிக்கு சமம். இது மறுக்கப்படுகிற நீதி அநீதிக்கு சமம் அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்க நீதி மறுக்கப்படுகிறது. தப்பு பண்ணவனுக்கு தண்டனை கொடுக்கப்படுவதில்ல, தவறு இழைக்காதவனுக்கு தண்டனை கொடுக்கப்படுகிறது. இது ஜட்ஜ்மெண்ட்ல தூக்கி இவர் தப்பு பண்ணாரு உள்ள போட்டாமல எல்லாரும் என்ன பார்த்து பேசாம போயிருவாங்க. நான் ஜெயிலுக்கு போயிட்டு வந்து என்ன பார்த்தவன யாரும் கண்டுக்க மாட்டாங்களா? கொலகாரனை பார்த்தா வெளியில வந்து தருவாங்க அப்படிங்கிறாங்க. நம்மளால நல்ல மனிதன் போதை போதப்பாரு அப்படிங்கிறான். அப்படி என்ன பெரிய மரியாதை வந்து ஸ்டேஷனுக்கு போங்களேன், நீங்க போய் நின்று என்ன வந்திருக்க அப்படிமா அவன் கையெழுத்து போட வந்திருப்பான் 2 கொலை பண்ணிட்டு பஸ் வாங்க தல ஜி வாங்க ஜி வாங்க ஜி வாங்க ஜி அப்படிப்பாங்க. என்னடா அவன் யோக்கிய வந்தது, யோக்கியம் வெளியே போச்சு, அயோக்கியம் வாங்க வாங்க அயோக்கிய சார் சார் அயோக்கிய சார் வாங்க சார் அப்படிங்கிற மாதிரி எவனுக்கு இங்க நல்லவனுக்கு தான் நேரம் மரியாதை இருக்குது. நம்ம நம்ம சிரிக்க வைப்போம், நம்ம சொல்றது வந்து சிரிப்பா தெரியல, இதை மாத்த வேணும். ஆமா அயோக்கிய பேர் எத்தனை நாளைக்கு வரவேற்றுக்கிட்டே இருக்குது? யோக்கியனுக்கு ஒரு தடவை வாய்ப்பு கொடுக்கணும்ல. யோக்கியனுக்கு வாய்ப்பு கொடுத்தா அயோக்கியனோட அருமை புரியும், அவனோட என்னென்ன தீமை பண்ணான்னு தெரியும். அதுக்காக நீங்க அந்த அயோக்கிய நாம் திமுக அதிமுக பிஜேபி கம்யூனிஸ்ட் எல்லாம் ஒதுக்கிட்டு காங்கிரஸ் எல்லாம் ஒதுக்கிட்டு அந்த யோகிய நாம் இருக்கீங்க. கண்டிப்பா ஒரு முறை வாக்கு செலுத்தணும். இந்த நடைமுறை எல்லாம் மாத்தணும். ஒரு மாற்று அரசியல் புரட்சியவே கொண்டு வந்து நினைக்கிறேன். ஒட்டுமொத்த அரசாங்கத்தை மாற்ற நினைக்கிறோம். ஒரு வாக்கும் நீங்கள் செலுத்தக்கூடிய ஒவ்வொரு வாக்கும் உங்கள் பிள்ளைகளோட வாழ்க்கையை காக்கும் என்கிற நம்பிக்கையோடு ஓட்டு போடுங்க. நமக்கு என்ன அப்படின்னு யோசிக்காதீங்க. ஏன் இந்த பிள்ளைங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு இப்படி ஒரு ஊர்லயும் வந்து பேசுறாங்க அப்படின்னு யோசித்து பாருங்க. எங்களுக்கும் ஒரு வேலை இருக்குது, எங்களுக்கு ஒரு பணி இருக்குது, எங்களுக்கு ஒரு குடும்பம் இருக்குது. அட போட ஓட்டு போட்டு போயிட்டே இருக்கலாம். இப்ப எங்க அண்ணன் சொல்லி ஒரு கூட்டணி வச்சுக்கலாம், முடிஞ்சு போச்சு. 4 சீட் கொடுத்துருவாங்கல்ல, எங்கால் 4 பேர் எம்எல்ஏ ஆயிரம், ஒரு 40 கோடி 50 கோடி இந்த தொலைக்காட்சியில் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. 500 கோடி உதறி தள்ளுகிறாரா சீமான், 1000 கோடி வேண்டாம் என்கிறாரா சீமான்ங்கிறாங்க. 7.5% வாக்கு, 7.5% வாக்கோட யாரோட கூட்டணி பண்ணா என்ன சான்று தெரியுமா? விஜயகாந்த் 10% வாக்கு வாங்கிட்டு ஜெயலலிதாவோட கூட்டணி பண்ணாரு. என்னவா நின்னாரு? எதிர்கட்சி தலைவரா உட்கார்ந்தாரு. ஏன் எங்களுக்கு முடியாதா? ஆனா அதுக்கப்புறம் ஒரு வரலாறு இருக்கு, செஞ்சிருவாங்க வச்சு எதிர்கட்சி தலைவரானவர் அதுக்கடுத்து ஒண்ணுமே இல்லாம போயிட்டாரு. இப்ப ஆளே போச்சு. இப்ப பேசிட்டு இருக்காங்க, அவரை போல உண்டா இவரை போல உண்டா, வல்லவர் நல்லவர் மன்னவர் தங்கமாருங்க போறவன் எல்லாம் போய் கும்பிட்டு வந்துட்டு இருக்காங்க. இருக்கும்போது ஒருவேளை ஓட்டு போடல. அப்ப கடு குடியாரப்பேன் அவன் பேசுற பேச்ச பாரு, வார முறையில அடிச்சுட்டு இருக்காங்க. இப்ப அப்படியாகும் இப்படியாகும் கட்சி இப்ப கரண்டு கொண்டு எங்க போச்சு? கழுதத்திலிருந்து கண்டருமான மாதிரி கட்சி கரைஞ்சு போச்சு. கூட்டணி வைத்ததோட விளைவு இந்த திமுக அதிமுக கூட்டணி சும்மா கூடாது. ஒரு படத்துல ஒரு குண்டா உட்காந்துருப்பான் டீ கடையில, ஒரு சின்ன பேர் டவுசர் போட்டு குண்டா வாடா டே கொத்த வாடா அப்படின்னு கூடுவான். நீங்க அவசரப்பட்ட உடனே கிட்னியை ஒழிடுவாங்க. அதுதான் திமுக அதிமுக. இந்த சின்ன பேர் திமுக அதிமுக. இந்த உட்காந்து அவன் தான் நம்ம நாம் தமிழர். அப்ப கவனமா இருக்க வேண்டியது. பக்கத்துல வடிவேல் அவன் தான் நாம் தமிழர். இங்கிட்ட எங்க அண்ணன் குண்டை தான் விஜயாது போய் பிடிக்கிட்டாங்க. இப்ப வந்து சொல்றான், ஏண்டா சின்ன பேர் கும்பிட அப்படி சும்மா இருக்க வெக்கமா இல்லைன்னா எனக்கு தெரியும்டா ஏற்கனவே பிடிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம். அப்ப நீங்க சிந்திக்கலாம், திமுக அதிமுக கூட்டணி கலைக்கிறான் என்ன அர்த்தம்? ஓஹோ நம்ம எல்லாம் களவாணிங்கிறாங்க, நம்ம எல்லாம் லஞ்சம் வாங்கினாங்க, நம்ம எல்லாம் ஊழல் செஞ்சாங்க, இவன் ஒருத்தர் யோக்கியான்னு சொல்லி பேசிக்கிட்டு ரொம்ப தான் நம்ம கத்திக்கிட்டே குணத்துக்குள்ள ஓடு போட்டா என்ன ஆகும்? உனக்கு என்ன அந்த வீட்டுல வேலை அப்படின்னு கேட்பாங்க நம்ம ஆளுங்க. அங்க போயிட்டதுக்கு அப்புறம் யோக்கியம் இருக்கிற நீ என்ன யோக்கியம் பேசிக்கிட்டு இருக்க? திமுக கூட்டணியில தானே இருக்க. நீ என்னடா யோக்கியம் பேசுற? அதிமுக கூட்டணியில தானே இருக்க. பிஜேபி கூட பண்றதுனால நீ என்னடா யோக்கியம் பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு நம்மளை கேட்பாங்க. பாத்தீங்களா, நீங்கள் யோக்கியனா இருக்க வரைக்கும் அவன் அயோக்கியனா இருக்கிறது சிக்கல். உங்களை தூக்கி உள்ள விட்டனா அவனா ஐக்கிய நானா ஐக்கியம் அப்போ அப்படின்னு சொல்லி பத்தி விட்டுருவான். ஒரு தடவை அப்படித்தான் அந்த வரலாறு படிச்சிருக்கோம். இதுக்கு முன்னாடி எங்க ஐயா ராமதாஸ், எங்க அண்ணன் திருமாவளவன், எங்க அண்ணன் ஜான் பாண்டியன், எங்க அண்ணன் கிருஷ்ணசாமி, எங்க அண்ணன் சரத்குமார், எங்க அண்ணன் கருணாசு, எங்க அண்ணன் வேல்முருகன், இன்னும் நான் மறந்து போன எங்க அண்ணன் எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேர் இப்படியே கட்சி ஆரம்பிச்சு நாட்டை காப்பாத்தோம் சொல்லி ஒருத்த நோட்டை காப்பாத்தி சீட்டை காப்பாத்தி அவங்க கூட முன்னேறிச்சு. இப்ப திருப்பி கட்சியே இல்லாம எங்கிட்ட ஆறு ஒரு சீட்டு கொடுப்பாங்கன்னு சொல்லி எப்படி எங்க அண்ணன் சரத்குமார் இன்னும் நம்பிக்கிட்டு இருக்காரு நான் முதலமைச்சர் ஆயிடுவேன். மோடி தான் பிரதமர், நான் தான் முதலமைச்சர் எங்க டெல்லியில பேசிட்டு இருக்காரு. அவருக்கு தொல்லையா இருக்கு சீட்டு. அந்த எப்படியாவது அந்த ஒருத்த சீட்டாக கொடுப்பான்னு சொல்லி நீங்க என்ன நினைச்சாலும் சரி மோடியை போல சிறந்த மனிதர் இல்லை அப்படிங்காரு. சீட்டுக்கு அவன் கண்டுக்கவே இல்லை.
இப்ப 40 படம் இருக்கு. ஆனா பரிசம்பளத்தில் 40 படம் வச்சிருக்காரு 65 வயசுல. அதுல ஒண்ணும் சிக்கல் கிடையாது. அவர் ஆட்டு நடிச்சுக்கிட்டு இருக்காரு, வாங்கிட்டு இருக்காரு. ஒரு படத்துல மீச வைக்காரு, ஒருத்தர் மீச வைக்கிற, முடிஞ்சுச்சு. அது சினிமா. இங்க அரசியல் ஒத்து வராது. கூட்டணி வச்சிருக்காரு, ஒரு தடவை அங்க போய் கூட்டணி, ஒரு தடவை இங்க போய் கூட்டணி, அப்புறம் என்ன இருக்கும்? இந்த இப்ப எங்க அண்ணன் கிருஷ்ணசாமி எல்லாரும் அதிமுக பேசிட்டு இருக்க நினைச்சிருக்கீங்க. அவர் அறிவாளம் பக்கம் ஒதுங்கி இருக்காரு, அவருக்கு மட்டும் தான் தெரியும். எங்கனாலும் சீட்டு கொடுத்தா போதும். நம்ம நண்பர் ஒருத்தர் சொன்னாரு, லாரியில மண் இருக்கான், எங்கிட்டு போனாலும் தலையில தான் வரப்போகுது, அது எங்கிட்டு வந்தாரா அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரி அவர் நிலைமை அப்படி இருக்குது. ஏன் மாறி மாறி கூட்டணி வைத்ததோட விளைவு. நம்ம விளையாட்டுக்கு சொல்லல, எங்களுக்கு வயசு கம்மி தான், அவரை விட ஓட்டப்படாத அவர் எம்எல்ஏ வாழ்றாரு. முதல் முறையாக போட்டிட்டு தனிச்சு போட்டிட்டு ஓட்டப்படாத எம்எல்ஏ. ஓட்டப்படாத எம்எல்ஏ இருக்கிற போதே தென்காசி பாராளுமன்ற தேர்தல் வருகிறது. தன் கட்சியில யாரையும் பாட்டாம அதை ரத்து பண்ணிட்டு இவர் வந்து நின்னாருப்பாங்க. அதுதான் அவர் செய்த அரசியல் தவறு. இன்னை வரைக்கும் அவரால் எங்கேயுமே வெல்ல முடியல. ஒண்ணு முடியாது. யாரு கூட கூட்டணி வச்சாலும் ஜெயிக்க முடியாது. ஏன்னா இந்த கட்சிகளோட சித்தாந்தம் அப்படி. உங்க ஓட்ட வாங்க, உங்களுக்கு ஓட்ட போட விட மாட்டேன். எப்படி உங்க ஓட்ட வாங்க, பாமக கூட்டணி வைப்பாங்க, ஓட்டு வாங்க. பாமக நிக்கிற இடத்துல திமுக அதிமுக வாக்கு செலுத்தாது. விடுதலை சிறுத்தைகளை கூட்டணி கூப்பிடுவா, விடுதலை சிறுத்தைகள் ஓட்ட வாங்குவா. விடுதலை சிறுத்தைகள் தனித்து இருக்கிற இடத்தில் திமுக அதிமுக வாக்கு செலுத்தாது. கேட்டா சாதி கட்சிமா நினைச்சு பாருங்க. திராவிட முன்னேற்ற கழகம் சாதி கட்சின்னு யாராவது சொல்ல முடியுமா? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சாதி கட்சி யாராவது சொல்ல முடியுமா? நம்ம சொல்லுவாங்க ஜெயலலிதா, கருணாநிதி அப்படிமாங்க. சரத்குமார் கேட்டா சாதி கட்சி, இவரு கருணாநிதி வந்தா சாதி கட்சி, ஜான்பாண்டி வந்தா சாதி கட்சி, வேல்முருகன் வந்தா சாதி கட்சி, கிருஷ்ணசாமி வந்தா சாதி கட்சி, ராமதாஸ் வந்தா சாதி கட்சி. ஆனா கருணாநிதி ஜெயலலிதா வந்தா அவர்கள் நாட்டுல புண்ணியஸ்தர்கள் மாதிரி எல்லாருக்கும் சாமி கட்சி மாதிரி ஆயிடுவாங்க. ஏன் நினைச்சு பாருங்க. அவர்கள் தொடங்குற போது இங்க சாதியில இல்லாம இருந்தா என்ன பண்ணிட்டு போயிட்டாங்க. இன்றைக்கு சாதி கட்சி சொல்லக்கூடிய இத்தனை பேரை உருவாக்குறது யாருங்க? எங்க ஒண்ணு வேண்டாங்க. வணிகர் சங்கம் ஒண்ணு தெரியுமா? நல்ல வெள்ளைய வணிகர் சங்க தலைவர் வெள்ளையன் இருந்தார் தெரியுமா? இப்போ ஒரு வணிகர் சங்கம் உருவாகி விக்ரமசிங்கே அவர் தான் நினைக்கிறேன். வணிகர் சங்கம் பேரமைப்புன்னு ஒண்ணு வச்சிருக்காரு. எதுக்கு வச்சாரு நினைக்கிறீங்க? அதை உருவாக்க வச்சதே எங்க ஐயா கலைஞர் தான். அவர் நீ தனி என்ன பண்ணி அவன் கூட இருக்க, அவன் ஈழத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கான். யாரு? வெள்ளையனோட அண்ணன், கூட பிறந்த அண்ணன் இயக்குனர் புகழேந்தி தங்கராஜ் ஈழத்துக்கு ஆதரவாக கருணாநிதிக்கு எதிராக பேசுகிறான். ஆகா, இவன் வணிகர் சங்கத்தோட தலைவரா இருந்தா அத்தனை ஓட்டு நமக்கு இல்லாம பேரு சொல்லிட்டு அவருக்கு கீழே இருந்து விக்ரமசிங்க கூப்பிடுறாரு. தம்பி உனக்கு இவ்வளவு வாங்கிக்கோ, நீ தனியா பிரிச்சுட்டு பேரு ஒரு கூட்டத்தை. அவர் தனியா வச்சாரு. அவரோட மகன் தான் இன்னைக்கு விரும்பாக்கத்துல எம்எல்ஏ பிரபாகர் ராஜா. யாரு? வணிகர் சங்கத்தோட விக்ரமசிங்க இருக்காரு. அவரோட மகன் தான் சென்னையில் இருக்கக்கூடிய விரும்பாகத்தின் சட்டமன்ற உறுப்பினராக பிரபாகர் ராஜா. இந்த பிரபாகர் ராஜா யார் தெரியுமா? ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி சென்னையில பொதுக்கூட்டம் நடந்துச்சு. மேடையில எம்எல்ஏக்கள் அமைச்சர்லாம் கனிமொழியெல்லாம் உட்காந்துருந்தாங்க. பாதுகாப்புக்கு 2 பொம்பளை போலீஸ் இருந்துச்சு. அந்த பொம்பளை பிள்ளைக்கு ஈவ்டீசிங் பண்ணாங்க, 2 வருஷத்துக்கு உள்ள விட்டாங்கல்ல. அப்ப சமாதானம் பேச போன கட்ட பஞ்சாயத்தாளு என்னமா இடுப்புதானமா விடுமா இவங்க. அந்த பிள்ளை வீட்டுக்கு லீவ் போட போயிடுச்சு. யோசிச்சு பாருங்க. நான் கேட்கிறேன், பிரபாகராஜ் அக்கா தங்கச்சி எப்படி எவனாலும் பிடிச்சிருந்தா? பிரபாகராஜ் ஆத்தா அப்படி எவனாலும் பிடிச்சிருந்தா? விக்ரமசிங்க கூட பிறந்த யாருக்காவது ஒருத்தர் இப்படி நடந்திருந்தா? இப்படிதான் போய் பஞ்சாயத்து பேசுவாங்களா? அப்ப காவல்துறையில வேலை பார்க்கிற பெண்ணு யாரோ ஒரு வீட்டு பெண்ணுக்கு போய் தானே அந்த பெண்ணை கட்டாய லீவ் கொடுத்து வீட்டை விட்டு ஊரை விட்டு அனுப்பிட்டாங்க. கொடுத்தா நம்மளே திரும்ப வச்சுட்டாங்க. இவங்களை நம்பியா நீங்க ஆட்சி கொடுக்க போறீங்க? இவங்களை நம்பியா நீங்க வாக்கு செலுத்துறீங்க? ஒன்னே ஒண்ணுதாங்க. பேப்பர்ல செய்தி படிக்கிறோம். காலையில செய்தி படிக்கிற போது ஒரு விபத்து நடந்துருச்சு, இல்ல ஒரு சிக்கல் நடந்துருச்சு, ஒரு ஆபத்து நடந்துருச்சு. அதை பார்க்கிற போது 2 நிமிஷம் செய்தி அடுறான். அப்படி நடந்து வச்சு முடிச்சோடனே வீட்டுக்கு வர்றோம், பல்லு விளக்குறோம், டீயை சாப்பிடுறோம், உணவு எடுக்கிறோம், நம்ம வேலைக்கு போய்கிட்டா இருக்கோம். ஏன்? அது செய்தி. யாரோ ஒரு குடும்பத்துக்கு ஏற்பட்ட வலி நமக்கு செய்தி. அதே நம்ம வீட்டுல அப்படி நடந்தது, ஒரு விபத்து நடந்துருச்சு, நம்ம செத்துட்டோம், நம்ம வீட்டுல யாராவது செத்துட்டாங்கன்னா என்ன ஆகும்? பல்லு விளக்குவோமா, டீ குடிப்போமா, டயத்துக்கு சாப்பிடுவோமா, டயத்துக்கு கிளம்ப அப்படியே இளவுறது வீட்டுல உட்காந்துருக்கோம். நாம இப்ப அப்படிதான் சிந்திக்கணும். யாருக்கோ ஒருத்தர் ஒத்த ஓட்டுல என்ன ஆயிட போகுது, எவன் வந்தாங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க எப்பயும் போல இருக்கலாம். நாம் போடுற ஒவ்வொரு ஓட்டும் நம்ம வீட்டு பிள்ளைகளை பாதிக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த வாக்கை எப்படி செலுத்த வேண்டும் என்று நினைத்துக் கொள்ளுங்க. இப்ப வரைக்கும் சின்னத்தை சொல்லவே முடியல. இந்த சின்னத்துக்கு தான் ஓட்டு போட்டு சொல்ல முடியாமலே ஓட்டு கேட்டுக்கிட்டு இருக்கா. இந்த சிக்கலை புரிஞ்சுக்குங்க. இப்ப எவ்வளவு தூரம் ஒரு கட்சியை பார்த்து பயம் ஏற்பட்டால் இங்க இருக்கக்கூடிய கட்சிகள் ஒரு கட்சியோட சின்னத்தை முடக்கிற இடத்துக்கு வந்திருப்பாருன்னு யோசித்து கொண்டு இந்த வரப்போ நடக்க இருக்கிற தேர்தல்ல நீங்களே பிரச்சாரமா மாறுங்க. ஒரு நல்லதுக்கு உதவி பண்ண அப்படிங்கிற சின்ன எண்ணத்தோட உங்க நண்பர்கள்ட்ட சொல்லுங்க, உங்க சொந்தக்காரங்கள்ட்ட சொல்லுங்க, உங்களோட உறவுகள்ட்ட சொல்லுங்க. இந்த ஒரு முறை தம்பிக்கு ஓட்டு போடுவோமியா, சீமான் வரட்டுமியா, அப்படி என்னதான் பாப்போமே, இவ்வளவு பேசுறாங்கல்ல, என்ன செய்யறாங்கன்னு பாப்போம் அப்படின்னு ஓட்டு போடுங்க. கட்டாய முறைகளை நான் வாக்கு கொடுக்கிறேன். ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற ஒருத்தர் வெற்றி பெற்று அதை இந்த மாநிலத்திற்கு இல்லை இந்த நாட்டிற்கும் எடுத்துக்காட்டாக இருப்போம் என்று கூறி வாய்ப்புக்கும் வாய்மொழிக்கும் நன்றி கூறி நாம் தமிழர் கட்சிக்கு கட்டாயம் வாக்கு செலுத்துங்க. 24 நீங்கள் செலுத்துகிற வாக்கு 26 ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.